வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வெங்கடேஷ் ப்ரோ வந்திருக்காங்க. என்ன சாதாரணமாக வரல, வரும்போதே ஒரு சம்பவத்தோடு வந்திருக்காங்க. மோட்டோரோலா சிக்னேச்சர் இருக்குது. ஏன் ப்ரோ திடீர்னு சிக்னேச்சர் சீரீஸ் வாங்க காரணம் என்ன? ஜி மோட்ரோலா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லாருமே மோட்ரோலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லோயர் எண்டுன்னா அரௌண்ட் 30 பட்ஜெட்லேயே தான் அனுப்பிடுவான். உங்களுக்கே தெரியும் 2000 டிஃபரன்ஸில் வந்து அவன் எவ்வளோ ஃபோன் எடுக்கணான்ட்டு. ஆமாம். பட் என்னென்னா அதை வந்து அவன் எப்போ வந்து ஒரு ஹையர் எண்டில் கொடுப்பான்னு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரேசர்லாம் தட் மீன்ஸ் அந்த ஃப்ளிப்லாம் ட்ரை பண்ணா. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7400 மீடியாடெக் தான் போட்டு அடிச்சிட்டு இருந்தான். ஆமாம். ஆனால் அது 50,000 போட்டுட்டா. அதெல்லாம் 50,000 போட்டு வாங்குவான். A+ன்னு ஒரு பிராண்ட் இருக்கு தெரியும்ல, உங்களுக்காக தான் நோவா ஃப்ளிப்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 30,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்பு. ஓ, எனக்கு அது தெரியாது. தெரிஞ்சாலும் வாங்க மாட்டேன், அதுதான் எல்லாரும் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ப்ளஸ் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சாலிடாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இப்போது யாராச்சும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை பேசிக் டாஸ்க் பண்ணுவாங்கன்னா மோட்டரோலா பெஸ்ட் ஃபோன் இது ப்ரோ. எட்ஜி 50 அல்ட்ரா வந்தது இல்லையா? ஆமாம். அது நீங்கள் அப்போ யோசிச்சிங்களா வாங்கணும்? அப்போ நான் யோசிக்கல, ஏன்னா நான் 60 தான் அது ரொம்ப அட்ராக்ட் ஆனேன். ஓகே. ஸோ 50 40லலாம் வந்து எனக்கு யாரும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் அப்டேட்டுக்காக அப்டேட் 7 இயர்ஸ். இது அவங்க பேஜ்லேயே போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எப்படின்னா மோட்டரோலாவோட ப்ரீமியம் ஃபோன். மோட்டரோலா ப்ரீமியம் பிராண்டு தான், அது மறந்துருச்சு எல்லாருக்கும். அது ப்ரீமியம் பிராண்ட்லேருந்து லெனோவோ கைக்கு போனதும் ஆனால் சைனா கரண்டா அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. திரும்ப வந்து அந்த ரீகெயின் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவைஸையும் ப்ரீமியமாக கொடுத்து பேக்கேஜிங்கும் செம்ம ப்ரீமியமாக இருந்தது. பாக்ஸ் காமிச்சாங்க, எனக்கு அப்படியே S8 S9 பாக்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ செம்ம ப்ரீமியம், அதுலேயும் ப்ரீமியம்னஸ் அண்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லேயும் ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த டிவைஸ்க்கு. அண்ட் 7 வருஷம் அப்டேட், அதாவது எப்படின்னா 7 மேஜர் அப்டேட் ப்ளஸ் செக்யூரிட்டி பேட்ச் ப்ளஸ் ப்ராசஸரும் லாஸ்ட் இயர் ப்ராசஸர் தான். பட் என்ன சொல்கிறது, வி ஹாவ் அ நல்ல ஆப்டிமைசேஷன் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜும் வந்து ஆமாம் 256 512 1TB அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள். ஆஃபர் டைமில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வாங்கியிருந்தீங்கன்னா நிறைய பேர் 52 அப்படிலாம் வாங்கியிருப்பீங்க. ஆமாம், இப்பயும் 52 தான் வந்துட்டான். இப்போ மறுபடியும் வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற நேரத்தில் இவன் மட்டும் தான் உங்களுக்கு 52க்கு தரான். ஒன்று ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த டிவைஸை பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்குங்க. சரியா, நான் எட்ஜி 70 அதுக்கு டேட்டா அனுப்புகிறேன். எட்ஜி 70 கூட கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அது 5Gயில் கூட கனெக்ட் பண்ணல நான். ஒய்ஃபை தான், இதுவும் ஒய்ஃபை தான். பட் எனக்கு ஹீட்டு பெருசாக ஆகவே இல்லைங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. என் பேர் கெட்டு போயிடக்கூடாது, நான் திரும்ப கஷ்டப்பட்டு உள்ளே வரேன், கரெக்ட், அதிகமாக எஃபோர்ட் போடுறேன், அது பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஏன்னா வார்ம் ஆகலை ப்ரோ. நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டிவைஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது வார்ம் ஆகும். இப்போ கான்ஃபிகர் தான் ஆகிட்டு இருக்கு டிவைஸ், அதாவது டேட்டாலாம் இங்கே காப்பி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ எப்படி இன்ஸ்டால் ஆகும் அதையும் ரிப்போர்ட் பண்ணுறேன், ஹீட் ஆகுதா இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஆனால் இன்னொன்று என்னன்னா இந்த டிவைஸ்லேயே நான் யூஸ் பண்ணும்போது ப்ரோ கேமரா யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகும், அது வார்ம் ஆகும், டெம்பரேச்சர் இன்னும் ரைஸ் ஆகும். ஆனால் நான் கேமராவை யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டு அதை ஆப் விட்டு வெளில வந்துட்டு இப்படி வச்சேன்னா ஒரு 2 மினிட்ஸில் நார்மல் ஆகிடுது. இது நிறைய ஃபோன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ டிமென்சிட்டி பேஸ்டு ஃபோன்ஸே கூட எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி ஸ்னாப்ட்ராகன் பேஸ்டாக இருந்தாலும் சரி, காம்படிஷனில் ஒரு சிலர்லாம் வந்து லைட்டாக அந்த ஹீட் போகிறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் கிராஜுவலாக போகும். ஓகே, இதில் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக டிசிபேட் ஆனதே ஆச்சரியமாக இருந்தது. மேபி பிளாஸ்டிக் பதில் மெட்டல் ஃப்ரேம் போனது புத்திசாலித்தனமோ அப்படின்னு கூட தோணுச்சு. அந்த வழியாக சீக்கிரம் வெளில கடத்திடுவோம் அப்படின்னு. அண்ட் இதுவும் அப்படிதான் இருக்கு. இது சொல்ல போனால் இதுவே ப்ரீமியமாக இருந்தது ப்ரோ. தொட்டு பார்த்துட்டு எல்லாருமே ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஜோக்கர் இருந்தது ப்ரோ, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃபேண்டோன் வரும்போது ஆமா ரொம்ப ஒரு மாதிரி உறிஞ்சலாம் வந்து ப்ரோ. கரெக்ட், மாடியில வச்சு யாரையோ வச்சு அவர் இப்படி காம்பாரு, இப்பயே உறிஞ்சிருச்சிங்க அப்படின்னு 50 சீரிஸ். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேக் டோரோட ஃபினிஷையே இது ஒட்டின மாதிரியே தெரியல. பேக் டோரை நான் எடுத்துட்டு வரும்போதே நான் இப்படிதான் செதுக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல இன்னும் பயங்கரமா இருக்கு ப்ரோ. இதுல வந்து எதுக்கு நான் இன்னொன்று வாங்கினேன்னா, எனக்கு ஸ்லிம் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை. ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸில் ஸ்லிம்னா ஒன்று சைஸ் சிறுசாக்கிடுறாங்க, மீன்ஸ் ஸ்க்ரீன் சைஸ் சிறுசாக்கிடுறாங்க. ஸ்க்ரீன் சைஸ் சிறுசாக்கினாலும் நம்ம வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது மல்டிமீடியாவுக்கு தான். கரெக்ட், சரியா. நான் வந்து யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறது இதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இல்லை அப்புறம் எங்கள் ஆள் வாக்கிங் போவார், அப்போ பாட்டு கேட்பாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து சின்ன ஃபோனும் வேணாம், எனக்கு நார்மல் ஸ்க்ரீனும் வேணும், பட் ஸ்லிம்மாக இருக்கணும் போது இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. பட் மோட்டோவில் வந்தது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தெரிஞ்சு. பட் பேட்டரி இதில் கம்மி தான், பட் எனக்கு வந்து 9 hours 8 to 9 hours வந்துச்சு ப்ரோ. ப்ரோ இது இத்தனைக்கும் 5200 இல்லை?
அதெல்லாம் கம்மிலாம் இல்லை ப்ரோ. இல்ல நான் கம்மின்னு சொல்ல, நான் சொல்றேன். நான் அதுக்கு இல்லை, நான் எதுக்கு தெரியுமா சொன்னேன், உங்க கையில் ஒன்று இருக்கே இல்லை அந்த சைடில் ஓகே 5000 mAh அதை வச்சு தான் அது ஒரு டிக்கெட் இருக்கு இன்னும். இப்போ இருக்க S26 Ultra 5000 தான் bro. ஆமா ப்ரோ. அதனால இது ஓகே. இது எனக்கு என்னன்னா இதுலயே பேட்டரி லைஃப் வந்து எனக்கு மோசமாலாம் இல்லை ப்ரோ. ஏதாவது தேவையில்லாத ஆப் ஏதாவது யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி விட்டா மட்டும் தான் அது ஸ்ட்ரகிள் ஆகுது. ஐயோ இவன் வேற இதை ஓப்பன் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் தான் பேட்டரி. இல்லை ப்ரோ, நான் எப்போவுமே ஃபோன் வாங்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்டும். கைடன்ஸ் வந்து என்னென்னா, ஃபோனை தெரிஞ்சுட்டு வாங்க. நீ இந்த ஃபோனில் பேட்டரி எல்லாம் நல்லா இருக்கும், இதாக இருக்கும், 9000 வாங்கிட்டு எனக்கு 10 மணி நேரம் தான் நிற்குது, 5000 10 மணி நேரம் நிற்கணும் போய் கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த டிவிஎஸ் காமெடி மாதிரி தான். கரெக்ட். உனக்கு மட்டும் எப்படி அவ்வளோ மைலேஜ் வருது, எனக்கு வரவே இல்லை சொல்லிட்டு அடிச்சுக்க வேண்டியதான். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருந்துட்டோன்னா ஃபைன். ஆர்என்டி பண்ணுங்க. ஆர்என்டி உடனே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஃபாண்டாக இருக்கலாம். இந்த பிராண்டை நீங்கள் ரொம்ப வாங்கணும், இது பண்ணணும்னு இருப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான் வேறு ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Pixel 10 Pro தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ப்ளஸ் ப்ரைஸு, அப்புறம் அவன் கொடுத்த இது கம்ஃபர்ட் 7 years அப்டேட். பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் இது 2 months அப்டேட் தான் வரும். நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரே ஒரு மந்த் அப்டேட் மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கடுத்து எனக்கும் அது வருத்தமாக இருக்குது ப்ரோ. ஏன்னு பார்த்தா நான் இதை ஓப்பன் பண்ணிட்டு சரி நம்ம ஆளுங்கிட்ட வந்து இதை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈவன் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஓகே அப்டேட்டு அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு அப்டேட் ஸ்டேட்டஸ் செக் பண்றேன். இதை தட்டினா வரும்ல செக் ஃபார் அப்டேட். ஆல் குட் அதெல்லாம் விடுங்க. செக்யூரிட்டி பேட்ச்னு போட்டு செக்யூரிட்டி டிசம்பர் தானா, நல்ல வேளை இது ஜான்ல இருந்துச்சு. எனக்கு என்னடா டேய் ஏன்டா இப்படி பண்ற, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் வருது, எனக்கு ஹாப்பி. ஆனா உன் பிஹேவியர் பூரா Xiaomi போன் மாதிரி இருக்கேடா அப்படி இருந்தது. அவங்க தான் அந்த குவார்டர்லி அப்டேட் ஓபனா சொல்றேன், அப்டேட் கொடுக்காம இருக்கிறது நல்லதுதான். உண்மைதான், அந்த அளவுக்கு எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்டேட்டுக்குன்னு சில ஃபோன்ஸ் இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், OnePlus அந்த விதத்தில் OnePlus நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். OnePlus அப்டேட் கொடுத்தாலும் அவன் கேமரால மட்டும் தான் அடிப்பான். மற்றபடி அந்த யூஐ ஸ்லோனஸ்ஸு அந்த இப்போல்லாம் வந்து நல்லா OnePlus ரொம்ப 15லாம் நான் பார்க்கும்போது பேட்டரி பேக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேமரா வந்து எனக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, அதில் ரொம்ப இப்போ யூஸ் பண்ணுற முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அதை பற்றி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மற்றபடி ஆக்சுவலாக நீங்கள் கேமரா கூட இதை யூஸ் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது அப்படிங்கிற விமர்சனம் கொடுத்துருந்தாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பேசிக்காக வச்சுருப்போம். எனக்கும் இதுலேயும் என்னாச்சுன்னா ப்ரோ, எனக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு தின்னான ஃபோன் கொடுக்கறது ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்டர் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது 30,000க்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி யாராவது இருக்கலே சூப்பர் லென்ஸில் ஃபோன் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இப்படி சுற்றி புத்தி திரும்ப ப்ரைஸ் கம்மியாகி ஒரு FE சாம்சங்கோட FE வரணும், இல்லாட்டி பிக்சலோட A series வரணும். இதில் தான் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அப்பயும் கூட டீசென்ட் தான் சொல்லுவேன். இருக்கலே பெஸ்ட் லென்ஸ் எப்பயுமே 50Kக்கு மேலே இருக்கிற ஃபோன்ஸில் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம், அதாவது Edge 70 எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் யார் வந்து பார்த்தாலும் ப்ரோ எல்லாரும் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஆனால் அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அது லோயர் ரெண்டுக்கு போக முடியாது. அந்த இதில் என்ன நேற்று கூட ஏதோ ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், சொல்லிட்டு இருந்தீங்க ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் 50,000 ஒரு ஹையர் எண்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கையில் வந்து திடீர்னு ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் கொடுத்தா ஃபோன் யூஸ் பண்ணிடுவாங்க, கேமரா அந்த பக்கம் தலையை வச்சு பார்க்க மாட்டாங்க, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணன் எனக்கு எல்லாம் ஓகே, பழைய ஃபோனை ரெடி பண்ண முடியுமா அப்படி ஒரு வார்த்தை கேட்பாங்க. அப்போதான் என்னடா இப்படி கேட்குறான் அவன், புது ஃபோன் கேட்குறான் மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு 4 years பேக் 50Kக்கு ஃபோன் வாங்கியிருந்தா இப்போ 80K செலவு பண்ணாதான் கிடைக்கும். கரெக்ட். இப்பயும் நம்மளால் என்ன சொல்கிறான் என்கிட்ட, ஒரு 50-50க்குள்ளே பாருங்க போன தடவை பார்த்தல அப்படின்றான். இப்போ டே எல்லாம் மாறி போச்சடா, சரி ஓகே உனக்காக அப்படின்னு 40Kக்கு ஏதோ ஒன்று பார்த்து வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அது அப்போ ஃப்ளாக்ஷிப்பு, இப்போ 40K மிட்ரேஞ்சு. அப்போ என்ன ஆகிடுது, யூஸ் பண்ணிட்டு ஆனால் அந்த பழைய ஃபோன் ரெடி பண்ண முடியுமானும் போது நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா அது நம்ம புது இதுக்கு நம்ம எப்படி இந்த இக்கட்டான நிலைமையை தள்ளி பண்ணுறதுனே தெரியாது. இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோனை வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, எல்லா என்ன சொல்கிறது ஓப்போ விவோ எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் லேட்டஸ்ட்டாக சாம்சங் மாதிரி ஃபாலோ பண்ணி ஹையர் எண்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ப்ரைஸ். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், சாஃப்ட்வேரை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ண ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா சாம்சங்கும் அப்படி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாமல் ரேட் ஆப்பிளில் ஃபாலோ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சந்தோஷம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, உண்மைதான். ஸோ அவன் வந்து என்னென்னா ப்ரைஸில் வந்து இதுதான் ப்ரைஸ், இப்போ நான் இந்த இடத்துல நான் கம்மி வைக்க மாட்டேன் அதிகம் மாட்டேன், சேல் பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் சாஃப்ட்வேரில் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது என்ன கொஸ்டின். சரி நீ ஹையர் பண்ணிட்ட, சரி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது ஃபைன், ஆனால் போக 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 வந்து நீ ஹையர் பண்ணாலும் சாஃப்ட்வேரில் இனிமேல் வந்து இது பண்ணணும். ப்ளஸ் 1 year அதே மாதிரி 1 yearக்கு அப்புறம் ஃபோனை வாங்குற மாதிரி, தட் மீன்ஸ் லாஸ்ட் இயர் வந்த ஃபோனும் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் S24 S25 இப்பயும் வித்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி அவங்களோடதையும்
அதுதான் நம்ம கேட்குறது. அந்த ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாரும் எல்லா பிராண்டுமே அதை ட்ரை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும்னா 1 இயர் கழிச்சும் ப்ரைஸ் கட் ஆயிருக்கும், போய் வாங்கலாம்னு நினைப்போம். கரெக்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க இருக்கணும். அந்த 1 இயர் கழிச்சு போய் வாங்கலான்னு பார்த்தா கமெண்ட் போய் படிச்சா 1 இயர்ல கழுதையாகி போச்சுன்னு நீ வேற. எல்லாருமே எங்க ஃபீல் பண்றாங்கன்னா கேமரால தான். சரி, அவன் வந்து இப்போ ஃபோன் நீங்களே சொல்லுவீங்க, ஃபோன் வாங்குறது ஃபோன் பேசுறதுக்கு. ஆமா, சரியா? அதை வந்து பாதி பேர் பண்றது இல்லை. எல்லாம் கேமிங்கோ, வீடியோ, ஃபோட்டோகிராஃபி அதுக்காக. ப்ளஸ் வந்து ஃபோன் வந்து அவன் இது ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நாங்கள் கேமராவில் எவ்வளோ லென்ஸ் வச்சுருக்கோம், அது லென்ஸ் வச்சுருக்கோம்னு சொல்லி தான் உருட்டுறாங்க. ஆமாம். அப்படின்னும் போது அந்த ஸ்டேஜில் வந்து அவன் வந்து அதை சஸ்டெயின் கொண்டு இந்த கேமரா நீங்களே நான் 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் 100 என்னது விவோ X100 அல்ட்ரா யூஸ் பண்ணும்போது அதில் ஏஐ கம்மி. ஆமாம். ஆனால் இப்போ வந்து 300 நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் அதான் அந்த ஜூமில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியே வந்து அதனால சாரி சார் நீங்கள் அந்த சைடில் ஓரமாக இருக்கீங்க, உங்களுக்கு பவுடர் அடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. உண்மைதான். ஆனால் இதில் பவுடர் அடிக்கல ப்ரோ. இல்லை ஆல்ரெடி ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இந்த டிவைஸ் வந்து இந்த டிவைஸ்க்கு பே பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகேயா, பே பண்ணிட்டு என்னாச்சுன்னா பில் இல்லைட்டாங்க. கரெக்ட். அதனால தான் நாங்கள் அங்கேயே வைக்கிற மாதிரி ஆச்சு. பில் இல்லையா, ஏன்னா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்கணும்னா பில் இல்லாமல் கொடுக்க முடியாது, நல்லா இருக்காது. ஸோ அதனால நாங்கள் திரும்ப வச்சோம். அப்பயே கௌதம் ப்ரோ அங்கே வச்சுட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு ப்ரோ இது மோட்டரோலா எடுக்கிற மாதிரி மொக்கையெல்லாம் எடுக்க மாட்டேங்குது ப்ரோ. இதில் ஏஏ யூஸ் பண்ணல ப்ரோ, ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் என்னன்னா கலர் ஐயா எங்க ஆள் சொல்றது வந்து சீன் ஆப்டிமைசர் இருக்கு, நிறைய மெஷின் இருக்கு, அதாவது சொல்லல. அவர் சொல்றது போஸ்ட் ப்ராசஸிங்ல வந்து பெயிண்ட் அடிச்சு சாஃப்ட் பண்ணி காலி பண்றது அந்த மாதிரி பண்ணல. கரெக்ட். நிறைய பேர் ஏஐ யூஸ் அது எப்படி ப்ரோ மாடர்ன் கேமரா ஏஐ இல்ல மோட்டரோலா வந்து ஏஐக்குனே தனியா ஒரு கீ கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் அதை வேற தள்ளி வச்சிருக்காங்க. இதோ அது நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அது ஏஐ தனியாக பேசலாம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இங்க இருங்க, இதெல்லாம் கூட இதில் தான் எடுத்தேன். நீங்க இந்த ரீல்ஸ் போட்டிருந்தீங்கல்ல இந்த ஃபோனுக்கு. ஓகே. அதாவது திடீர்னு பார்த்தா அந்த ஹீட் ஆக ஆரம்பிச்சதும் ப்ராசஸிங்ல கவிருது. ஆனா ஹீட் ஆகாத நேரத்துல நான் எடுக்கும்போது அவுட்புட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஆனா மோட்டரோலோட சிக்னேச்சர் ஃபோனுக்கு இதுக்கு ஒரு சிக்னேச்சரே இருக்கு. மோட்டரோல 10 போட்டோ எடுத்தீங்கன்னா 8 போட்டோ சூப்பரா இருக்கும், 2 போட்டோ சொதப்பிடும். அந்த 2 வந்து இந்த இதுலயும் அப்ளிகபிள். ஆனா அங்கதான் ட்விஸ்ட், இதுல 2, இதுக்கு அடுத்த பட்ஜெட் கீழே இறங்குனீங்கன்னா 3, அதுல இருந்து இறங்குனீங்கன்னா 4, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா 5, என்ட்ரி லெவலில் வாங்கினீங்கன்னா 6 அப்படின்னு இருக்கும். ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு பயம் தெரியுமா இருக்கும் எனக்கு எடுக்கும்போது, நான் ஒரு சீன் எடுக்கிறேன், அது வந்து ஒரு மூவிங் சீனு. அப்போ என்ன ஆயிடுது, அதில் இருக்கலே அற்புதமான ஒரு ஃப்ரேம் வரும், அந்த ஃப்ரேமை பார்த்து இது ப்ராசஸ் பண்ண முட்டுருச்சுன்னா அப்போ அதுதான் வருத்தமாக இருக்கும் எனக்கு. இல்லை அந்த ஒரு விஷயம் எனக்கும் இதில் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, மூவிங் இதை வந்து நம்ம எடுக்கணும்னா இதில் கொஞ்சம் எனக்கு வேணா வருத்தமாக தான் இருக்கும். கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுங்கிறது ஒரு டம்மி பையன் இருக்கான், அவன் வந்து எங்கள் ரேடார்லேயே கிடையாது, ஆனால் அவன்லாம் அப்படி எடுக்கிறான். அவன் பேர் தான் பிக்சல். இந்த ஃபேக்டரில் மூவிங் சப்ஜெக்டை வந்து ஓரளவுக்கு நல்லா எடுக்கலாம், அது அன்எக்ஸ்பெக்டட்லி நல்லா எடுக்கலாம். இதில் வேற ஒரு சின்ன சப்ஜெக்ட் எதுவும் மூவ் ஆகுதுன்னு வைங்க, நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு எலி இருக்குன்னு வைங்க கேஜில், அந்த கேஜ் பக்கத்தில் ஃபோனை வச்சிட்டேன். அந்த கேஜ் வந்து ஒரு 4x4 சைஸ் வச்சுப்போம் ஃபீட்டு. அந்த கேஜுக்குள்ளே அந்த எலி ஓடிட்டு இருக்கு, நான் எலியை டேப் பண்ணிட்டேன், எலி வந்து மொத்த ஃப்ரேம்லேயும் இருக்குன்னா எலி டேப் ஆயிடுச்சுன்னா எலி மேலே ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். எலி எங்கே போனாலுமே ஃபோக்கஸ் அது கூடவே தான் போயிட்டு இருக்கும், எதுலன்னா பிக்சலில். ஆனால் இந்த மாதிரி வந்து அந்த மோஷன் ட்ராக்கிங் மாதிரி ஃபோக்கஸ் ட்ராக்கிங்கும் ஐ ட்ராக்கிங்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பிக்சலில் எப்பயுமே ரொம்பவே ஹேண்டியாக இருந்திருக்கு. அதனால தான் 10Aலையும் 9Aலையும் எடுத்த மேக்ரோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ஒரு சப்ஜெக்டை டேப் பண்ணிட்டேன்னா ஃபோக்கஸ் ஆகிடும், நான் அதுக்கப்புறம் முன்னாடி போகலாம் இல்லாட்டி பின்னாடி வரலாம். நான் எவ்வளோ தூரம் முன்னாடி போனால் ஃபோக்கஸ்லேயே இருக்குன்னு பார்ப்பேன், அதுவே சொல்லுவோம் லைட்டாக பின்னாடி போறியான்னு சொல்லும், லைட்டாக பின்னாடி வந்துட்டு எடுத்துடலாம். பட் மற்ற ஃபோனில் என்ன ஆகுனா நான் என் கண்ணால் பார்க்கணும் எந்த இடத்துல கரெக்ட் கிறிஸ்பினஸாக இருக்குது, ஓகே இந்த இடத்துல கிறிஸ்டல் கிளியராக ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ இதெல்லாமும் எல்லாருமே இதை வந்து கொண்டு வரலாம், கரெக்ட் நல்லாயிருக்கும், யார் வேண்டான்னு சொல்கிறா. ஸோ அதுதான். ஸோ இது வரைக்கும் அதெல்லாம் ஓகே. ஆனால் நிஜமா ப்ரோ நம்ம பார்ப்போம், எனக்கு இன்னொன்று என்ன ஃபீல் ஆச்சுன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்லிம்மு, ஸ்பீக்கரில் பேஸ் கம்ப்ளீட்டாக இருக்காது, ரொம்ப ஃப்ளாட்டாக ஃபீல் ஆச்சு. ஸ்பீக்கர் சூப்பராக இருக்கு, அதான் இன்னும் வெண்டே கொடுத்துருக்கானே மேலேயும், இதில் அதெல்லாம் இல்லை பாருங்க, இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இளையராஜா பாட்டு போட்டு செம்மையாக குத்தாட்ட கூட ஆடலாம். இதில் என்ன ஹைலைட்னா அந்த கிறிஸ்கிராஸ் பிளேஸ்மெண்ட் வந்து ROG எல்லாத்துலேயும் இருக்கும். எப்படின்னா இங்கே இந்த இடத்துல இல்லாமல் இந்த கார்னரில் இருக்கும், இங்கே இந்த சைட் கார்னரில் இருக்கும். அதே தான். ஆமாம், அது எப்படி இருக்கும்னா இப்படி பிடிக்கும் போது கொஞ்சம் அந்த டெப்த்துக்கு வந்து நல்லா ஓகே ஓகே அந்த ஸ்டீரியோ ஃபீல் நல்லா வரும். ஓகே பரவாயில்ல. ஸோ அங்கே மொத்தம் வந்து ஒரு நல்ல மோட்டரோலா டிவைஸ் அப்படிங்கிற ஹோப் வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக மோட்டரோலா சைட்லேருந்து வந்த டிவைஸ் தான் சிக்னேச்சர். பார்க்கலாம் இது இன்னும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ப்ரோ கிட்ட கொடுத்துருக்கேன், ப்ரோ யூஸ் பண்ணிட்டு சொல்லுவார் அப்டேட் என்ன ஏதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் ஹோப் தான் இருக்கு. சரி நானும் ரொம்ப பாசிட்டிவாக. எனக்கு என்ன ஹாப்பினா நீங்கள் மேட் வேற ஒட்டியிருக்கீங்க.
அது என்னன்னா எனக்கு இதுக்கு நார்மல் ஸ்க்ரீன் கிடைக்கல. ஸோ மேட்டு தான் கிடைக்கும்னு சொன்னதுனால வேற வழியெல்லாம் மேட் ஒட்டியிருக்கேன். நல்லா இருக்கு. மேட் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ தொடறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. மேட் வந்து எனக்கு பர்சனலி எப்பயுமே ஃபேவரட் தான். ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி OnePlus 15 யூஸ் பண்ணுறாங்க. OnePlus ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆமாம், OnePlusஓட பாதையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ அது போய்கிட்டு இருக்க அந்த பாதையை பற்றி? ஸோ அதை பற்றிலாம் நான் நினைக்கல ப்ரோ. அவன் ஃபோன் வாங்கியாச்சு. எல்லாத்தோட மைண்ட் செட் என்னென்னா ஃபோன் வாங்கிட்டோம் சரியா, அவன் அப்டேட் கொடுப்பான்றது மைண்ட் செட் தான். அவன் கொடுத்துருக்கான் 5 இயர்ஸ் 5 இயர்ஸோ 4 இயர்ஸோ நான் சாஃப்ட்வேர் பண்ணுறேன்ட்டு. இப்போ எல்லா ஃபோனுக்கும் அவன் டெலிவரி பண்ணுறானா அது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 11 வாங்கியிருப்பாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர் வந்து 2 months 3 months வருது அப்டேட் வரும். அந்த அப்டேட் வந்தால் போதும். டீசெண்டாக இருக்கா இல்லையா? அவ்வளோ. ஆர் யூ ஹாப்பி? லேட்டஸ்ட்டாக அந்த லான்ச்சரில் ஒரு சில ஃபீச்சர்ஸ், ஆக்சிஜன் வேஸ்ட்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வருதா இல்லையா? இப்போ 16.1ல ஒரு வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு. அந்த வீடியோ இப்போ வந்து சாம்சங்கில் வந்து கீழே கொண்டு வந்தால. ஆமாம்மா. OnePlus எல்லாமே சிங்கிள் ஹேண்ட் யூஸ் வந்துடும். மே மந்த்லேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறான். சூப்பர், நல்ல விஷயம். 16.1 அது 16.05 இப்போ இருக்குது அப்டேட்டு. 16.1லேருந்து அவன் அதை மாற்ற போகிறான். அப்போ அந்த சிங்கிள் ஹேண்ட் யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு என்ன ஒன்றா, இப்போ நான் இப்படி பிடிக்கிறேன் அப்படின்னும் போது இங்கேயே எல்லா ஆப்ஷன்ஸும் இருந்ததுன்னா ஈஸியாக நான் நேவிகேட் பண்ணிடலாம். மேலே இருந்ததுன்னா விரல் போகாது, கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் எல்லாமே மேலே தான் இருந்துச்சு, கிராஜுவலாக கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்களும் கீழே கொண்டு வராங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். சூப்பர் ப்ரோ. அப்போது OnePlusலேயும் ஒரு சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி அவன் வந்து கண்டினியூ பண்ணுவானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தட் மீன்ஸ் ஹையர் பிராண்டு. ஆனால் நாடு அந்த சீரீஸ்லாம் இருக்கும். என்னென்னா ஓப்போலேயே அவன் இனிமேல் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கிறது என்னோட எண்ணம். ஓகே, அதாவது எப்படி வரும்னா ஓப்போல ஆல்ரெடி ரெனோ இருக்கு, ஓப்போலேயே எக்ஸ் சீரிஸ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டுத்தையும் வச்சு ஒப்பேத்திட்டு OnePlusனா நார்டு அந்த மாதிரி கொண்டு வந்துடுவான். ஒரு டைம்லாம் OnePlusல நார்டு வரும்போது இந்த விக்கி நாங்களாம் பேசிட்டு இருப்போம், வந்து புல்ஷிட் இந்த கருமத்தை எவன்டா ரிலீஸ் பண்ணது அப்படின்னு. கடைசியில் என்னடான்னா இன்னைக்கு வந்து நார்டு வந்து ரீப்ளேஸ் ஆகுது. நார்டு 5 நார்டு 4 சூப்பர் ப்ரோ. நார்டு 5 ஒரு டீசன்ட். 6 வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். பட் ஆனால் இன்னும் யாருக்கும் வரல. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ரோ, அவன் சைலண்டாக ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் ப்ரோ பண்ணுறான். அவனுக்கு இம்பாக்ட் எங்கே அடி வாங்குது அப்படின்னா, இப்போ 4 வந்து ஃபுல் மெட்டல்னு ஒன்று எல்லாருமே வந்து பில்டு குவாலிட்டி டாப்னு நினைச்சேன். 5ல வந்து மெட்டல் ஃப்ரேமே கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு டோட்டலாவே மாத்திட்டான், ரீவேம்ப் பண்ணிட்டான் எல்லாத்தையும். ஆனால் ப்ரைஸ் ஹைக் ஆனதுக்கு அதுக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் 36K கார்டு ஆஃபரோட வாங்க முடியும் அப்படின்னும் போது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பழைய ஃபோன் ஐக்கூ நியோ 10 இப்போ 39 38 அப்படி தான் கிடைக்குது. அப்போ வந்து இவன் பரவாயில்ல. ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னா பழைய ஃபோன்ஸ் எல்லாமே 7000 mAhல இருக்கு. 7000 7550 வந்து போக்கோ F7. ஆனா இவன் பாருங்க 9000. எக்ஸைட் ப்ரோ மாதிரி கொடுத்தா. ஆமா, எக்ஸைட் ப்ரோ மேக்ஸும் 9000. ஆனா எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு ப்ரோ. அது நல்ல ஃபோனு, நல்ல ஸ்பீக்கர், எல்லாமே சூப்பர், டிஸ்பிளே சூப்பர், எல்லாமே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் வர எல்லாமே ஓகே. ஆனால் எங்கே சொதப்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9500S வந்து எனக்கு டே டு டே டாஸ்க்கு, அதுவும் நார்மல் டாஸ்க்கு ஓகே. மோடம் ஆனா ஒஸ்ட் ப்ரோ. அது இவனுங்க 5G ஆன் பண்ணாலே ஹிட் ஆரம்பிச்சிடும் ப்ரோ. நம்ம பிக்சலும் அதே தான். இதில் வேற அடுத்த வருஷம் மீடியாடெக் மோடம் தானே இப்போ போயிட்டு இருக்கு பேச்சு. ஆமா திரும்ப ஒரு சப்பானி கிட்ட இருந்து சாவகிராகி கிட்ட போற உன்னை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்றதுன்னு தான் இருந்தது. ஒரு காலையில் விழுந்து யூனிசாக்ல மோடம் கூட நல்லா இருக்கும், அத கூட வாங்கி போடுங்கடா அப்படி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. நம்ம அந்த யூனிசாக் போன்ஸ் வந்து நான் கிரஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணேன். அதுல எல்லாம் ஸ்பீட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதை விடுங்க, அதை தாண்டி அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் யூனிசாக் ஃபோன்ஸ் எல்லாம் ஒரு சிலலாம் நான் டெஸ்ட் பண்ணும்போது மோடம்ல வந்து யூனிசாக் நல்லா தான் பண்ணுது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இவங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட்ல இருக்கிற கிட்ஸுக்கு மத்தியில இன்கேஸ் இப்போ கூகுள் வந்து பேசுறாங்கன்னு வைங்களேன், இந்த டெக் எந்தூசியாஸ் கால் டெக் எந்தூசியாஸ் கிட்ட வந்து நாங்க வந்து மோடம் வந்து யூனிசாக் கிட்ட போறோன்னா அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ யூரோப்ல இருக்கிறவன் யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்குன்னா சாக்கா என்னடா சொல்ற அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா யூஎஸ்ல தான் இருக்கான், ஆப்பிள் அங்கே தான் இருக்கு. இதுக்கு விதமா ஆப்பிள் கிட்ட கூட எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்டு C1X மாடல் வாங்கி போட்டு இப்பதான் டீல் பண்ணிருக்காங்க. ஏஐ ஃபுல்லோ நான் தான். சோ ஏதாச்சும் டீல் இது பண்ண வேண்டியது. சரி, நீ குவால்காம் மாடல் தான் போக வேணாம், அதை விட்டு தொலை. ஆப்பிளோட C1X மாடல் நல்லா இருக்கு, ஏர் அசால்ட் பண்ணுது, ரொம்ப பவர் எஃபிஷியன்டா இருக்கு. ஐபோன் சொன்னீங்க இப்பயும் நிறைய பேர் யூஸ் பண்றவங்க எல்லாம், பிளஸ் நம்ம சுரேஷ் ப்ரோ அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரெல்லாம் என்னடான்னு பார்த்தா அந்த 3149 mAh வச்சுக்கிட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடுப்பாகுது. ஆனா இதுவே நம்ம வந்து இந்த பக்கம் நான் 9000 mAh போனை யூஸ் பண்ணி 8 மணி நேரம் 9 மணி நேரம் SOT சொல்றேன். அப்ப எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கும், என்னது இது அப்படின்னு. அதனால எனக்கு வந்து இந்த அன்சர்டினிட்டி கொஞ்சம் பிரேக் பண்ணணும் யாராவது. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு பவர் பேங்க் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இனிமே தேவைப்படாது. மினிமமே இப்போ எனக்கு தெரிஞ்சு 7000 வந்துடும். ஆமா, இன்னும் ஒரு 6-7 monthsல எல்லாருமே 7000 கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா என்ன, சாம்சங்கும் ஆப்பிளும் தெரியாது.
அவங்க வந்து ஆப்டிமைசிங் கேம் ஒன்று விளையாடுறாங்க. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாண்டாங்கன்னா எனக்கு ஹாப்பி. இப்போ நான் இந்த வீடியோ ஆக்சுவலாக நாங்கள் 17 Pro Maxல எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து 5000 mAh கிட்ட இருக்கு, 4994 ஏதோ இருக்கு. சிம் இருந்ததுன்னா, சிம் இல்லைன்னா ஆமாம் ப்ரோ, இது வந்து 4800 சம்திங் ஏதோ நினைக்கிறேன். சிம் சிம் இல்லைன்னா 5088 ஏதோ 5100 கிட்ட சிம் இல்லைன்னா. ஸோ இதுதான். ஆனால் சிம் இல்லைன்னா என்ன பிரச்சனைனா அந்த வேரியண்ட்டும் இந்தியாவில் கிடைக்குது, கடைகளில் விற்கிறாங்க இம்போர்ட் பண்ணி. நமக்கு என்ன ப்ராப்ளம்னா நாளைக்கு வேற யார்கிட்ட கை மாத்திரம்னு வைங்க எப்பயாவது, அவங்களுக்கு அப்புறம் கூட என்னென்ன சொல்ற வெறும் ஈசிம் மட்டும்தானா, அதுதான் கடுப்பு. அதோட டிராபேக்ஸும் இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ ஈசிம் நிறைய இது இருக்குங்கிறாங்க. ஏன்னா ஈஸியாக ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. இப்போ ஒரு ஃபோன் டேமேஜ் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? ஓகே, டேமேஜ் ஆன அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். நிறைய அப்படியும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ திருட்டு போன ஃபோன்ல ஈசிம் இருக்கு, நான் வந்து அவனை காலி பண்ணிடுவேன் பிடிச்சிருவேன்னு சொல்லலாம் நம்ம ஒரு பக்கம். இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா, சரி திருட்டு போன ஃபோனோடய சிம்மு போயிடும். இப்போ சிம்முக்கு நான் எங்கேயாவது போகணும். எப்படியா இருந்தாலும் இப்போ நம்ம ஃபிசிக்கல் சிம்னா டப்பு டிப்புன்னு அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுவோம். இதில் டேமேஜ் ஆன ஃபோனில் இன்னும் பெரிய கோளாராக இருக்கும் ப்ரோ. என்ன ஆகுனா இப்போ டிஸ்பிளே மாற்றிட்டு போயிட்டு மாற்றலான்னு பார்த்தா ட்விட்டரில் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு, செம்ம பாவமாக இருந்தது. எங்கள் அப்பா ஃபோனை தெரியாம கீழே போட்டாங்க, அது ஈசிம் வேரியன்ட். கரெக்டாக விழுந்தது வந்து என்னைக்குன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கடை சரியில்லை. சரி ஞாயிற்றுக்கிழமை அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தா கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாகவே 24 ஹவர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் இதுவாகலாம், பிளாக் ஆகும், ஃபோன் கால் வரும், எஸ்எம்எஸ் வராது, இதெல்லாம் வராது. ஆமா, நீங்க என்ன புது சிம் இன்னொரு மொபைல் டிவைஸ் போனீங்கன்னா வராதா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இவன் போயிட்டு அப்ரோச் பண்ணா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்வரில் போய் ஆக்டிவேட் ஆகணும்ல, இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். சண்டே அன்னைக்கு பெருசாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுது, ஒரு 48 ஹவர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆமாம், இப்போ அவசரமாக ஒருத்தர் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா கூட இல்லை, ஒரு ஜிபே எதாவது கான்ஃபிகர் பண்ணாலும் முடியாது. இதுக்கு ஏதாவது ஒர்க் அரவுண்ட் வந்ததுன்னா சந்தோஷம். எனக்கு என்ன இப்போ சிம் நான் யோசிச்சு பாருங்க ப்ரோ, அவர் என்ன பண்ணிருப்பாரு, கிளிக் பண்ணி சிம் எடுத்து வேற ஏதாவது ஒரு ஃபோனில் போட்டு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போயிருப்பாரு. ஓகே, ஃபோன்லாம் எடுத்து தடவை பேட்டரி தூக்கி போட்டு சிம் எல்லாம் கழட்டி விளாண்டதெல்லாம் ஞாபகம் வருது. அதுதான் ப்ரோ இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதாவது டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுது, ஐம் வெரி மச் ஹாப்பி. பட் இதுக்கான பேக்கப் பிளானும் கொஞ்சம் ஈஸியாகவும் சீம்லெஸ்ஸாகவும் இருந்ததுன்னா மக்களுக்கு ஓகே. பட் பேக்கப் பிளான் வந்து லைட்டாக கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னா கஷ்டம். இப்போ பாருங்களேன், யூபிஐயில் கூட இப்போ பார்த்துருப்பீங்க நேற்று நியூஸ், பேமெண்ட் பண்ணால் 1 ஹவருக்கு வந்து ஹோல்ட் ஆகும். ஓகே. இப்போ அது எதுக்குன்னா, நெஃப்ட் மாதிரி கொண்டு 10,000க்கு மேலே பே பண்ணா, 10,000 அண்ட் அபவ் பே பண்ணா, இது வந்து டாக்ஸ் இது மாதிரி போட்டுருந்தாங்க நேற்று. அப்போ 1 ஹவர் வந்து என்ன ஆகுமானா பேமெண்ட் ஆயிடும். பட் இங்க நம்ம எப்பனாலும் பாஸ் பண்ணி ரிவர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி. புரியுது. தட் மீன்ஸ் அவனோட பூல் அக்கவுண்ட்ல மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர், டெஸ்டினேஷனுக்கு அந்த எண்ட் யூசருக்கு போயிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறான்னு வைங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆளுங்களும் கேள்வி கேட்குறாங்க, அண்ணன் நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு ஷூ வாங்குறேன், நான் பே பண்ணிடுறேன், 15,000 ரூபா ஷூ, சும்மா 15,000க்கு ஷூ இந்தியாவில் தான் இருப்பாரு, சரி வாங்கிடுறேன், நான் பேமெண்ட் பண்ணுறேன், அப்புறம் என்ன ஆகுதுன்னா பேமெண்ட் போகுது, அது நடுவில் இருக்கு, நான் வீட்டுக்கு வந்துட்டு ரிவர்ட் பண்ணி விட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆமாம், அது ரிஸ்க் இல்லை. கரெக்டு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, இப்போது ரிவர்ட் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்கிறது கரெக்டு. எப்படின்னா ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுறானுங்கல்ல, நேராக லிங்க் போட்டு, அப்போ என்ன வேணா பிளாக் ஆகிடும், நடுவில் போய் நின்றுட்டு இருக்கோம், 1 ஹவர் டைம் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் நம்ம பண்ற பேமெண்ட் சப்போஸ் அவன் அல்காரிதம் எப்படி வைக்கிறாங்க, QR ஸ்கேன் பண்ணி பண்ணனா உனக்கு இதெல்லாம் கிடையாது. ஓகே, ஏன்னா நீ பார்த்து தானே பண்ற அப்படின்ற மாதிரி அக்கவுண்ட் நம்பர் வச்சு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. அப்படியே இல்லைன்னா இப்படி யோசிங்க ப்ரோ, கடையில வந்து ஓனர் இருக்காரு, நான் ஷூ வந்து இப்போ அவன் சொன்ன மாதிரி 15,000க்கு பே பண்ணிடுறேன், ஓனர் பக்கத்துலேயே இருக்காரு, அவர் செக் பண்றாரு, ஓகே என்ன வந்துருச்சா, ரிவர்ட்டே இல்லாம வந்துருச்சா, இல்லாட்டி இவர் எனக்கு தெரியும் கஸ்டமர் கான்டாக்ட் சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அடி, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டபுள் செக் வைப்பாங்க. அது இப்போ வருதா இல்ல இப்போ வருதுன்னு மாதிரி டாக்ல இருக்கு, பார்க்கலாம் வந்ததுன்னா. ஏன்னா நிறைய எல்டர்ஸ் இங்க தானே ஸ்கேம் ஆகுறாங்க. ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ண இப்போ ஒரு பின் வரும், அந்த பின் சொல்லுங்க அப்படின்லாம் வந்து ஏமாத்திடுறானுங்கல்ல. ஆமா, இப்போ ஃபோன் நிறைய, இப்போ அன்வான்ட் கால் நிறைய ஃபோன் வருது. ப்ளஸ் வந்து இப்போ நம்ம ட்ரூ கலருக்கு பதிலாக நார்மலாகவே இப்போ நேட்டிவ் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் வருது. இப்போ எல்லா காலருக்கும் வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் எனக்கு ரிசீவ் ஆகிற ஒரு 30-40% வந்து நேட்டிவாக வருது. அதில் ஒரு பிரச்சனை பார்த்தேன் ப்ரோ, இந்த நேட்டிவ் கால்ஸில் வந்து ஸ்பேம்டு கால்ஸை பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ரொம்பவே பெரிய ஆளாக இருந்தால் நம்ம அதை ஜாலியாக பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் நமக்கு கொரியர் போட வரவங்க இல்லாட்டி ஏதாவது டெலிவர் பண்ண வரவங்க அவங்கள்ட்டையும் பிளாக் பண்ணிடுது. ஐயோ, ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு தெரியாமல் வந்துட்டு அது பிளாக் பண்ணி தான் காட்டேன்னு கொடுத்துட்டேன். டெலிவரி பண்ண வந்தவர் வந்து பாவமாக இருந்தது, அவர் அண்ணன் 3 தடவை கால் பண்ண. இல்லை, இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது ப்ரோ. ட்ரூ காலர்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஸ்கேம்னு தான் வரும், டெலிவரி பண்ணுற நம்பர் எனக்கு அது மாதிரி தான் வரும். நான் அட்டன் பண்ணேன்னா அவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிட்டு நான் கால் அதை பேசி முடிச்சோன்னவோ இல்லை அந்த கால் ஒரு 1 மினிட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா அது ஸ்பேமா இல்லையான்னு எனக்கு ஒரு வைப்ரேட் வரும் டிஸ்பிளேலேயே. ஸோ இது வந்து ஸ்பேமா இல்லையான்னு இன்ஃபார்ம் பண்ணு அதை நீங்கள் கொடுக்காத வரைக்கும் போக மாட்டேன். ஏர்டெல் எப்படி தெரியுமா காமிச்சது நேற்று, இந்த காலை அட்டன் செய்யாதீர்கள் அப்படின்னு தமிழ்ல மேல ஒரு பாப்பு வந்துச்சு. அந்த அளவுக்கு கொண்டு வந்து அந்த அளவுக்கு எனக்கு என்னடா டே அவன் டெலிவரி காரனருக்கு அப்புறம் போறான். அதுதான். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரி, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்
சில இடங்களில் நமக்கு அது பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸில் போய் நிற்கும், சில இடங்களில் பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா. ஸோ அதை பொறுத்து நம்ம அதை அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆக மொத்தம் OnePlus இப்படி இருக்குது. எங்கள் ஆள் பிக்சலும் யூஸ் பண்ணுறாரு. பிக்சலில் 10 Pro எப்படி ப்ரோ இருக்குது இது வரைக்கும்? 10 Pro 10 Pro ஓகே ப்ரோ. நான் பிக்சல் 4ஏலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 4A, அப்புறம் 6A, அப்புறம் 9, இப்போ 10 Pro. ஸோ 10 Pro வந்து நான் அதுக்கடுத்து இனிமேல் நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பெருசாக எந்த ஃபோன்லையும். அடுத்த ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு அப்படின்னு மைண்ட் செட் பண்ணதுனால தான் ஹையர் எண்ட் போயிட்டேன். இதுக்கடுத்து ஃபோன் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து எனக்கு லைஃப் வரணும் அப்படின்றதுனால தான் ஹையர் எண்டுக்கு போயிட்டேன். 10 தான் வாங்குறேன். 9க்கும் 10க்குமே டிஃபரன்ஸ் இல்லை. ப்ளஸ் அவன் லோ கிரேட் வேறு பண்ணியிருந்தான் கேமராவில் சென்சார் எல்லாமே. ஸோ நான் யோசித்தேன், சரி இப்படி இருந்தாலும் இதை கொடுத்துட்டு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னோடனே 10 Pro போகிறது பெஸ்ட் அப்படின்னு 10 Pro எடுத்துட்டேன். உங்களுக்கு அந்த வித்தியாசம் எப்படி ப்ரோ ஃபீல் ஆகுது? எப்படி சொல்கிறேன்னா 4A ஒரு அற்புதமான ஃபோன் தான். அதுலேருந்து 6A வரீங்க, ஃபர்ஸ்ட் சென்சார், அப்புறமா வந்துட்டு 9 வரீங்க, 9லேருந்து இப்போ 10 Proக்கு வரீங்க. ஸோ இப்போது 4Aலேருந்து 6A போதே ஆக்சுவலாக பில்டு குவாலிட்டி பயங்கர சேஞ்ச். ஏன்னா 4A வந்து கம்ப்ளீட் பிளாஸ்டிக், இது வந்து மெட்டல் ஃப்ரேமு, இது மெட்டல் பிளாஸ்டிக் கிளாஸ் அந்த காம்பினேஷனு. அதே சமயம் 9 வந்து உங்களுக்கு எப்படின்னா கிளாஸ் மெட்டலு, ஆனா கொஞ்சம் ப்ரீமியம். இப்போ ஆனா நீங்க அங்கிருந்து 10 Pro அப்படின்னும் போது பீக் ப்ரீமியம்னஸ். கரெக்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி எந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு ரியல்? நான் வந்து 4Aலேருந்தே சொல்றேன். 4Aக்கும் 10 Proக்கு என்ன வித்தியாசம்னா கேமரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4A தான் பிடிச்சிருக்கு 10 Pro விட. மேபி மேக்ரோ இதெல்லாம் வந்து 10 Proல நல்லா இது பண்ணியிருக்காங்க. 4Aல வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோவும் இருக்கு, பட் ஆனால் நார்மல் ஃப்ளோ, அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லை ஒரு பர்சனை ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அவங்கள வந்து அந்த டெப்த் எல்லாம் நல்லா காமிக்கிறது, ப்ளஸ் அந்த பிக்சல்ஸோட இப்போ நான் 4Aவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கேமராவும் இப்போ 10 Pro எடுக்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. மேபி ஏஐ வந்ததுனால அந்த அந்த கலர் சயின்ஸ் கொஞ்சம் மாதிரி இருக்கு. எங்க ப்ரோ மாதிரி இருக்கு? இல்லை இல்லை வெறுத்து போயிருக்கேன் சொல்கிறேன் நான். கடுப்பில் இருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது ப்ரோ. இல்லை வியூ ஃபைண்டரில் பார்க்குறேன். ஓகே. நான் பிக்சல் 10 Proல ஃபோட்டோ எடுக்கிறேன், வியூ ஃபைண்டரில் பார்க்குறேன், பிரைட்டா செம்ம அழகா இருந்தது. ப்ராசஸ் ஆகி ஒரு அவுட் வரும் பாருங்களேன், எங்கடா கலர்லாம் உருவிட்டு போயிட்டு. அதாவது வியூ ஃபைண்டர்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக காட்டுது ப்ரோ. நான் ஒரு கிரீன் ஏரியா எடுத்தேன், பச்சை பசேல் ஃபுல்லா காமிச்சிருச்சு, கிராஸ் ஆகி வந்தது மொத்தம். இங்கே அந்த கிரீன் எங்க அடா பாவி. அது இது வந்து பழசு பிக்சல் 4 5 எல்லாம் எடுக்கும்போது இந்த கிரீன் கிரீனாவே இருக்கும். நீங்க வந்து ஞாபகம் இருக்கு 4Aல வச்சுட்டு நீங்க ஒரு தடவை பைக்ல யாரையோ கூட்டிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு இது போட்டிருப்பீங்க. தட் மீன்ஸ் அது வந்து நீங்கள் பிக்சலுக்காக எடுக்கும்போது, ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் அப்போ கேமரா என்ன சொல்கிறது சன்னை நீங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த மூமெண்ட்டில் எடுக்கும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வீடியோவும் இது வந்து பார்த்தீங்கன்னா 4A விட 10 Proல வீடியோ நல்லா சூப்பராக பயங்கரம் தான், பயங்கரம். அதுதான் அப்புறம் கேள்வியே. வீடியோ எடுக்கிறேன் பிக்சல் ஃபோனில் வைப்ரண்ட்டாக இருக்கு, கான்ட்ராஸ்ட் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கு. ஓகே. ஃபோட்டோ எடுத்தால் எங்கே போகுது? ரெண்டுமே காணும். எங்கே? அதுதான் எனக்கும் என்ன அல்காரிதம் இது எனக்கு புரியல. வீடியோ வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்கவங்க ஒர்க் பண்றாங்க, சரி போட்டோ யாரா அது தெருவில் அந்த 4வது பில்டிங்ல யாரோ உட்காந்து ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது. வீடியோ வேற மாதிரி இருக்கு, போட்டோ வேற மாதிரி இருக்கு. வீடியோ பிரீமியமா இருக்கு, போட்டோ கேவலமா இருக்கு. 10,000 ரூபாய் போன்ல எடுக்கிற மாதிரி இருக்கு. டீடைல் இருக்கு, நான் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு எண்ட் ஆஃப் தி டே கலர் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயா அது 4 தடவை அதில் போட்டு வெளுத்துட்டாங்க. அது எதுக்கு நம்ம ஏன் அதை நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம்னா, நம்ம வந்து பேரலா சைனீஸ் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா. அதுல வந்து நார்மல் போன் எடுத்தாலே அவனோட கலர் சயின்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி ரொம்ப வைப்ரண்டா காமிச்சு நம்மள வந்து என்ன சொல்றது ரெடி டு யூஸ் சோஷியல் மீடியா கொடுத்து பழக்கினதுனால அதையும் நம்ம பார்த்து பழகிட்டு இதுல என்னடா இப்படி வருது. ஆனா என்னன்னா இதுலதான் டீடைல்ஸ் அதிகமா இருக்கு. டீடைல் இருக்கு. இல்ல நான் சொல்றேன் டீடைல்ஸ், ஆனா அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா எனக்கு சோஷியல் மீடியால போட்டோ போட்டா போதும் அப்படி பார்த்து பழகினதுனால மேபி நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டோமா. இல்லை அது வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் ப்ரோ. நான் அதனால தான் மறுபடியும் பிக்சல் மேலே கோவம் வந்துச்சு. ஒருத்தர் சொன்னார், எனக்கு வந்து ஷாமி, விவோ, ஓப்போ இதெல்லாம் பிடிக்கலங்க அப்படின்னு. நீ பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்டேன்? ஆமாங்க, அது எல்லாத்துலேயும் கலர் வந்து அவங்களோட ஓன் கலர் சயின்ஸாக இருக்குது. ஓகே. நான் எங்கே இருந்தேனோ அந்த இடத்த வந்து மீட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு மெமரிஸ்க்கு வேணும். ஓகே. நான் ஒரு டைம்லாம் வந்து எங்கள் அப்பாவோட கெனான் கேமரா எடுத்துகிட்டு போகும்போது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாரு அவர். அதில் நான் ஃபோட்டோ எடுத்த சீன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபோட்டோவில் எப்பயும் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு மெமரி ரிகலெக்ட் ஆகுது. என் கையில் ஒரு கப்பு இருக்குது, அந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் எல்லோ லைட் ஆரஞ்சு மாதிரி ஒரு கலரு அப்படின்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, புரியுது எனக்கு. நான் இப்போ அதை ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு அந்த கலர் அப்படியே இருக்கு கெனான்ல. பட் இப்போ நான் வந்து ஒரு புது மாடர்ன் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஃபோனை பார்த்தா எல்லோவாக காட்டும், சாம்சங்கை பார்த்தா ஆரஞ்சாக காட்டும், வேற சைனீஸ் ஃபோனை பார்த்தா ரெட்டாகவே காட்டிடும். அவ்வளோ வைப்ரண்ட்டாக எல்லாரும் மாற்றிடுறானுங்க. அப்போ நிஜமாவே அந்த சீனில் நான் என்ன கலர் கப் வச்சிருந்தேன்னு எனக்கே இப்போ சந்தேகமாக இருக்கு. அதுதான் அந்த வடிவேல் சொல்ற மாதிரி தான். அடுத்து வர தெரிய போகுது தெரியணும்னு தான் நான் எடுத்து வச்சேன். கடைசியில எனக்கே தெரியாத மாதிரி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப எனக்கு அந்த ஆங்கிள் தான் அவர் இது சொல்லும் போது,
ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு பக்கம் சைனீஸ் போன்ல போட்டோ எடுத்தா கலர் வைப்ரண்ட் ஆக்கி சாகடிக்குது, புரியுது. பிக்சல்ல போட்டோ எடுத்தா மியூட் பண்ணி சாகடிக்குதே. ஆக மொத்தம் கப்பை வந்து பிக்சல் எப்படி காட்டும் தெரியுமா, ஒரு மாதிரி அந்த சந்தன கலர் இருக்குல்ல, எல்லோவையும் கீழே டவுன் டவுன் பண்ணி கீழே கொண்டு போயிடுவான். ஒரு மாதிரி இது பண்ணிடுவான். எங்கடா அந்த எல்லோ எங்கடா போச்சு அப்படின்னா அது இதுதாங்க. டேய் எங்கடா எல்லோ, கலரை மட்டும் உருவிட்டு விட்டுறாங்க. இது கடுப்பா இருக்கு நிஜமா பிக்சல்ல. மற்றபடி ஒரு சீன் எடுக்கிறேன், ஹியூமன் ஸ்கின் டோன்லாம் அல்ட்டியா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா சட்டை பின்னாடி இருக்கிற கலரு அதெல்லாம் காணாம போயிடும். ஆடாங்க டே அப்படி இருக்கும். ஆமா, ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணா அது கேமரா. தென் ஸ்க்ரீன் மொபைல் பாத்தீங்களா. அடுத்து M18 பேனலா, M18 சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் பேனல், வெளியில வரப்போற பேனல் இனிமே அதுதானா, இனிமே அதுவே பிக்சல் 11ல இருக்குமா. ஓகே. அதே மாதிரி ஏப்ரல் 1 ஏதோ உருட்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? என்னது ப்ரோ? இதுக்கு லேட்டஸ்ட் ஸ்னாப் டிராகன் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரு பிக்சல்? இல்ல ஏப்ரல் ஃபுல்னு நினைக்கிறேன். 100% ஏப்ரல் ஃபுல் தான். 100% இல்ல 1000% ஏப்ரல் ஃபுல் தான். இவங்க போக மாட்டாங்க ப்ரோ. இவங்களுக்கு டென்சார் செட் ஆயிடுச்சு. அந்த ஏஐ கோர் ஆப் இருக்குல்ல ப்ரோ, இதுல ஆமா ஏஐ கோர் ஆப்ல போயிட்டு நீங்க லோக்கல்ல நிறைய ரன் பண்ணலாம். ஏஐ கோர் ஆப் உள்ளார போயிட்டு நீங்க இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கூகுளோட நேனோ பண்ணா நல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா, நேனோ பண்ணாங்கிற பாருங்க, கூகுளோட ஜெமினி நேனோலாம் இருக்குல்ல, அதுவே ஒரு 5 GB செட்டப் டவுன்லோட் ஆயிடும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்ன ஆயிடும்னா, ஏஐ கோர் ஆப் உள்ள போயிட்டு இன்டர்நெட்டே இல்லாம கூட நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அப்போ என்ன ஆயிடுது, லோக்கல்லே டென்சார்லேயே ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடலாம் எல்லாத்தையும். இல்ல பண்ணலாம், பட் ஆனால் சூடாயிருமே. அது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ப்ரோ. ஏன்னா நார்மலாக இந்த ஃபோன் வந்து எப்படின்னா, கேமரா யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அண்ட் பெரும்பாலும் நிறைய ஃபோன்ஸ் எங்கே சொதப்படுறத பார்க்குறேன்னா, ஆப்பிள் வந்து கன்சிஸ்டன்சி ப்ரோ. கரெக்ட். ஆப்பிளில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, என்ன பண்ணாலும் கர்மம், அது பாட்டுக்கு அது ரீடைன் பண்ணிட்டோம் அந்த வீடியோவோட ஓவரால் பிட் ரேட் எல்லாமே. ஓகே. சாம்சங்கும் சொதப்புது, சைனீஸ் ஃபோன்ஸும் சொதப்புது. சைனீஸ் ஃபோன்ஸ் எங்கே சொதப்போன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் வந்து ஆட்டோமேட்டிக்காக FPS ஆல்டர் பண்ணி முட்டு கொடுத்து கஷ்டப்படுவான். ஆமாம். இங்கே எங்காலு பிக்சலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோ FPS கொண்டு போய் அந்த 24 வரைக்கும் கீழே எடுத்துகிட்டு போய் லைட்டாக டெம்பரேச்சர் குறா அப்படின்னு சொல்லி அதை பண்ணும். சைனீஸ்லாம் சில சமயம் என்ன ஆகிடும்னா, 14 வரைக்கும் போகலாம், அதுவே மோஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழெல்லாம் கூட்டு போயிடுவான். ஹீட் ஆகிட்டா ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு நல்லா எப்போ தெரிஞ்சிடும்னா, சும்மா வச்சு எடுத்துட்டு இருக்கீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. பட் இப்படி மூவ் பண்றேன், இப்படி போறேன் வரேன் அப்படின்னும் போது என்ன ஆயிடும்னா, ஜிக் 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 ஜிக்னு இவ்வளவு நேரம் அற்புதமா எடுத்துட்டு இருந்தியடா, அது நான் சூடாகிறதுக்கு முன்னாடி, இப்ப நான் தான் நல்லா சூடாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ இந்த சூட்ல நான் சொல்லும் போது 4Aல நான் அந்த அளவுக்கு பெருசா ஹீட்டா ஃபீல் பண்ணது இல்லை ப்ரோ. ஆனா 6Aல 9லலாம் வந்து ரொம்ப சூடு. அதுக்கு அப்போ ஒன்று சொன்னாங்க வேற ப்ரோ. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏஐ பத்தி இன்சைடர்ஸ் மாதிரி உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சொன்னது என்ன, இந்த கூகுள் நாய் டிவைஸில் லோக்கலில் என்னென்னமோ ரன் பண்ணுறான் டேட்டா ப்ராசஸ் பண்ணி ஏஐ வந்து பெட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், என்னோட டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணுறான். அப்போது மல்டிபிள் கூகுள் பிக்சல் டிவைசஸ் எல்லாமே வந்து அவனுக்கு ஒரு சர்வர் மாதிரி தான் ரன் ஆகுது. ஸோ அப்போது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகியிருந்தால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆனால் தான் உங்களுக்கு ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரெடிட்லேருந்து எல்லா இடத்துலையும் இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. இன்டர்நெட் இல்லாதப்போ உங்கள் 6A பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கும். இன்டர்நெட் கனெக்ட் ஆகிட்டா அவன் வந்து போடுறான் அந்த ஸ்கிரிப்டை தூக்கி வெங்கி ஃபோனில் போடுறான், அந்த பக்கம் சிவா ஒருத்தன் ஃபோன் ஆன் பண்ணுறான், அவன் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளே அறியாமல் நம்ம வந்து இந்த பிளாக் செயினில் மாதிரி எல்லா டிவைஸும் ஏதாவது ரன் பண்ணிட்டு இருக்கோம், லிங்க் ஆகிட்டே இருந்து சுற்றிட்டு இருக்கோம். இப்போ போக போக என்ன ஆயிடுச்சுன்னா 15, 16லலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் எதுவுமே யூஸ் பண்ணலனாலே முன்ன வார்ம் ஆகும் முன்னெல்லாம். பட் இப்போ ஆண்ட்ராய்ட் 15 இப்போ 16லாம் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணாதப்போ நம்ம ஃபோனில் குழந்த மாதிரி அப்படியே கூலாக இருக்கான். நீங்கள் நான் 2 விஷயத்தில் ஹீட் பார்த்தேன் ப்ரோ. நீங்கள் லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே அந்த இது 4G 5G இருந்தீங்கல்ல, நானும் ஃபுல்லாக 4G தான், 5G போட்டதே கிடையாது. அது இப்போ மாற்றினதுமே என்ன பாதி பிரச்சனை வாழ்க்கையில் முடிஞ்சு. ஏன்னா நான் வந்து என்னோட ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் அதுவும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்னா, சும்மா நெட்வொர்க் தேடி 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 மொபைல் பேட்டரி சீக்கிரம் செத்துரும். சரி, நான் காலைல ஒரு 100%, நான் 9 o'clock கிளம்புறேன்னா 99 to 100 இருக்கும். ஈவினிங் நான் ரிட்டன் 8 o'clock அப்படி வரேன்னா எனக்கு 30-25%. ஆனால் இப்போ எல்டி போட்டதுக்கு அப்புறமா அப்படி இருக்கா, இல்லாட்டி எல்டி போடுறதுக்கு முன்னாடி? எல்டி போட்டதுனால இப்படி இருக்கு. எல்டி போடுறதுக்கு முன்னாடினா ஆஃபீஸில் தான் டாப் பண்ணணும், வேற வழி இல்லை. நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு கிளம்பும்போது பார்த்தா ஓகே, எனக்கு 1 hour ஜானி ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு. பார்ப்பேன், பார்த்தா அப்பவும் இப்போ செஞ்சாருங்க, என்னடா இது 6 o'clock ஆயிரும். நினைப்பேன் இதெல்லாம் தேராது, நம்ம 4G போடுறதே பெஸ்ட்டு. ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல, யாரெல்லாம் ப்ளே ஸ்டோரில் எந்த ஆப்பை பீட்டாவில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. ஆமாம் ஆமாம், பீட்டா வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மேலே பண்ணலாம், நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டோம், பண்ண தான் செய்வாங்க. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் பீட்டாவில் இருந்தேன், வாட்ஸ்அப்பில் பீட்டாவில் இருந்தேன், இதெல்லாம் வேணாம் சாமி நான் போதுன்னு வெளியே வந்துட்டேன். ஆனால் ஒன்று உறுதி ப்ரோ, இந்த பீட்டா வந்து மெட்டா ஆப்ஸில் இருந்தீங்கன்னா நாசமாக போக வேண்டியதான் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கூகுள் ஆப்ஸ் எல்லாமே நான் பீட்டாவில் இருந்தேன், எல்லா கூகுள் ஆப் இப்பயும் கூகுள் ஆப்லாம் பீட்டா தான். நான் ஓப்பன் பண்ணாலே கூகுளில் ஸ்டார்ட் ஆகி எல்லாம் பீட்டாவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் பார்க்கணும், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது அதெல்லாமே பீட்டா தான்.
ஆனால் என்ன பண்ணுறது, இதுதான் நிலமை. பட் பரவாயில்ல, அப்படியே கிராஜுவலாக வந்து எல்லாமே மாறும். அண்டு எல்லாரும் இதுக்கேற்ற மாதிரி இன்புட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதும் அதுக்கேற்ற மாதிரி பிராண்டும் ஒர்க் பண்ணுவாங்க. இவன் என்ன ப்ரோ ஜெப்டோக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் வந்துருச்சு, முடிஞ்சுன்னா நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 நிமிஷம் சொன்னான், வீடியோவே 35 நிமிஷம் போயிடுச்சு, இன்னும் 1 நிமிஷம் லெஃப்ட்ன்றான். யாருக்கு சொல்ல வர? அதுவும் என்ன சொல்றது, அவன் நேட்டிவ்னு என்ன சொல்றது, மோட்டோலோ டு மோட்டோலோக்கே இவ்வளவு பிரச்சனை டிரான்ஸ்ஃபர்ல. அதுவும் எவ்வளவு ஜிபி? 8 ஜிபி. அதுக்கேவா? ஆனா இந்த மாதிரி இடத்துல தாங்க நான் சீரியஸா சொல்றேன். என்னதான் ஆப்பிள் நான் சில இடங்களில் கலாய்ப்பேன், ஜோக்லாம் பண்ணுவேன். ஆனா ஆப்பிள் டு ஆப்பிள் வந்து என்ன ஆயிடும்னா, லாஸ்ட் சர்ச், லாஸ்ட் அந்த ஆப் லாகின் டீடைல், லாஸ்டா பண்ண எல்லாமே வந்துடும், ஒன்னோட வந்துடும். இங்க போய் நான் அந்த ஆப்ல ஓபன் பண்ணா எல்லாம் அப்படியே ஓபன் ஆகும். என்னடா இது அப்படியே இருக்கு. பட் ஆனா இதுல எல்லாம் நீங்க இன்ஸ்டால் என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணி இப்பதான் இவங்களதுல வந்து பாஸ்கியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பாஸ்கி வந்தனால என்ன ஆகுதுன்னா, நிறைய ஆப் வந்து டக்குன்னு கொஞ்சம் லாகின் பண்ண முடியுது. இப்ப பாஸ்கி அவனா திருடிட்டு போயிட்டானா எனக்கு தெரியாதுப்பா. பாஸ்கி அது நம்ம கையில தானே இருக்கு, திருட்டு போறதுல இல்ல போனு சொல்றேன், கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துட்டான் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் லாகின் பண்ணிப்பான். பாஸ்கி இருக்குல்ல, போடுறாத அழுத்துறா அப்படின்ட்டு உள்ள போயிடும். என்னடா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதை பாஸ்கி கேப்படா அப்படின்ட்டு போயிடும். அது ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க மேண்டேட்டரின்னு போட்டிருந்தா தப்பிச்சிங்க. ஆமா, இல்லைன்னா மொத்தமா முடிச்சிருவாங்க. வேவ் பார்க்கலாம் நல்லா. சரி, வேவுன்னு சொல்லி கடைசியில் நாங்கள் வந்து இப்போ சிக்னேச்சரில் லேண்ட் ஆயிருக்கோம். பார்ப்போம் சிக்னேச்சர் எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா, நான் கையில் பிடிச்சதுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ அதாவது கொஞ்சம் தின்னா அதே சமயம் ப்ரீமியமாக, அப்போ 2 பேர் தான் வந்து சண்டே 2 பேருக்கு தான்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்று மோட்டரோலா, இன்னொன்று சாம்சங். இவங்க 2 பேரும் தான் என்னன்னா திக்னஸ் ஆஸ்பெக்ட்லையும் ப்ரீமியம்னஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்ல போகிறானுங்க. எப்படின்னா தின்னான ஃபோன் பட் செம ப்ரீமியம். ஏன்னா சாம்சங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, S24 அல்ட்ராலேருந்து 25 அல்ட்ரா இன்னும் ஷார்ட் டவுன் ஆச்சு, 25லேருந்து இப்போ 26 இன்னும் ஷார்ட் டவுன் ஆயிருக்கு. அப்படியே போக போக அவன் S25 எட்ஜி பாவம், அது வேற கதை. அந்த மாதிரி ஒன்று பண்ணுறானுங்க. எட்ஜ் வருமா ப்ரோ? சாரி டிஸ்டர்ப் பண்ண. ஆமாம், எப்படி இருக்குன்னா சாம்சங் லைனப்பில் சாம்சங் கேட்பாங்க, சாரிங்க உங்களுக்கு தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவனே இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கான். இல்லை ஆனால் எட்ஜ் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண வேண்டியது இல்லை, 25 எட்ஜ். அதுக்கு பதில் தான் 26 ப்ளஸ்ஸே திரும்ப ரிட்டைன் பண்ணலாம். ப்ளஸ்ஸே வேஸ்ட் ஆச்சு, அது எதுக்கு? அடுத்த வருஷம் அதுவும் வராது போல இனிமேல். ஓகே, அப்போ அதுக்கு பதிலாக ப்ரோ அது மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அவனுக்கு? வராது. ஏன்னா இப்பயே ப்ளஸுக்கும் அல்ட்ராக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டால் பெண்ணும் ஒரு 2 கேமரா. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, நான் நெக்ஸ்ட் மந்த் மோட்டரோலா ப்ரோ ப்ளஸ் வருது. ப்ரோ எப்பயும் வந்தது, ஓகே. ப்ரோ ப்ளஸ் யாரா உன்ட்ட ப்ரோ ப்ளஸ் கேட்டா சரி ஓகே, அது இப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல ப்ரோ. எந்த மாதிரினா, அது இப்போ ப்ராசரம் அந்த மாதிரி வர மாட்டேங்குது. ஆனால் ஒன்று அவன் ட்ரை பண்ணலாம். ப்ரோவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 7 Gen 4, ஏன்னா ஆல்ரெடி இதுலேயும் அதான் இருக்குது, கேமரா பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ப்ரோ ப்ளஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் 8S Gen 4, இந்த மாதிரி வித்தியாசம் காட்டலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ராசஸரில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான் ப்ரோ. மோட்டரோல நான் பார்த்த வரைக்கும் ஒரே ப்ராசஸர், ஒரே சாஃப்ட்வேர், வீடு மட்டும் வேற மாற்றி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஃபோனை யூஸ் பண்ணுற, சிக்னேச்சரில் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தோன்னே அது சிக்னேச்சர்னு தெரியும். ப்ளஸ் அந்த கேமரா பம்ப்பு இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் 17 வந்து பார்த்தீங்கன்னா 50 மாதிரியே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கான் ப்ரோ. 50யும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் பின்னாடி அந்த கேமராவோட பம்ப்லாம். ஸோ அந்த மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கான். பார்ப்போம். இதில் இத்தனைக்கும் பியூட்டிஃபுல்லான விஷயமே பெரிஸ்கோப் தான். அது எந்த அளவுக்கு பக்காவாக ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதில் மேக்ரோ வந்து பெரிஸ்கோப்பில் அந்த கேப்பபிலிட்டி இருக்கானா எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல ஃபுல்லாக. நானும் டெஸ்ட் பண்ணது இல்லைப்பா. இருந்ததுன்னு வைங்க, இருந்துச்சுன்னா அவ்வளோதான் ப்ரோ, அருவாள் எடுத்துகிட்டு கிளம்புடா அப்படின்லாம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஃபுல்லாக டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் இருக்குது, இதுலேயும் டால்பி அட்மாஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜ் தான். இது முடிஞ்சுன்னா கூட கான்ஃபிக் பண்ணால் கூட ஆடியோ கூட ஏதாச்சும் பார்த்து கேட்டு பார்க்கலாம். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அதை தான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். செத்துட்டானா என்ன? சாக மாட்டானே, சார்ஜ் தான் ஃபுல்லாக இருந்தது. அதாவது 50% இருந்தது. ஓகே, பவர் ஆஃப் ஆயிட்டானா என்ன? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. கான்ஃபிகர் ஆகி ரீபூட் ஆறானா? கான்ஃபிகர் ஆனால் எதுக்கு ரீபூட் ஆகணும்? பேஜுக்கே வந்துடணும்ல. அவன் என்ன சொல்லுவானா, இல்லை நீங்கள் நிறைய டேட்டா கொடுத்துருக்கீங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு நான் அதாவது இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஏ பட்டன் ஏதாவது தெரியும், ரொம்ப யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டீங்க அப்படின்னு டயர்ட் ஆகிட்டேன். அதெல்லாம் ஆக மாட்டானுங்களே அந்த இதில் சொல்கிற மாதிரி, அந்த நாய் அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு. கண்டினியூ செட்டப்பிங் மோட்டரோலா சிக்னேச்சர்னு வருது. முடிஞ்சிருச்சுன்னு வருதா? அப்போது ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆமாம், செத்துட்டான். எதுக்கு செத்தான்னு தெரியல. புதுசாக இருக்குது, புது அனுபவம் கொடுத்துருக்கான். அதாவது இது வந்து ஓஎஸ் லெவலில் அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க போல். இப்போ என்ன ஒன்றா எனக்கு டவுட் என்னென்னா, மேபி அவங்க மாற்றிருந்தாங்கன்னா அந்த ப்ராசஸை இப்போ உள்ளே போகும்போது எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிட்டே போகிற மாதிரி கூட பண்ணலாம். இதுலேருந்து டேட்டாலாம் வந்துருச்சு. அப்படிலாம் வாய்ப்பு இல்லை பாஸ். அவ்வளோ நல்லவன் இல்லைங்கிறீங்க. நம்புங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டாரு, இவரே நம்ப மாட்டாரு. ஓனர் ஆஃப் த ஃபோனே இப்படி பேசலாமா? கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி. ஓகே, இதுதான் வந்திருக்கணும் ஆக்சுவலாக. ஆப்டிமைஸ் பேட்டரி யூசேஜ், ஸ்மார்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்.
கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி. ஓகே, எங்கால அடிக்கடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். செக்கிங் இன்ஃபர்மேஷனு. கூகுள் ஓகே, நம்ம ஆல்ரெடி சிங்க் பண்ணியிருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு ஆமாம், அதெல்லாம் சிங்க் ஆகிடுச்சு. சிங்க் ஆயிடுச்சுனால அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. மேபி சம் டேட்டா காப்பிடு சம்திங் வென்ட்ராங்க. சரி ஓகே, பரவாயில்ல. ஓகே ஃபைன். நீங்கள் வேணால் ஒரு தடவை அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆணி இல்லை. நானே வந்து சரி இதை ரியாஸ் ப்ரோக்கு கொடுக்கணுமே திரும்ப அப்படின்ட்டு தான் அதுலேருந்து ஃபோட்டோஸ் இப்போ பேக்கப் எடுக்கல, அப்படின்னு சொல்லி வச்சேன். பெட்டர். ஓகே ஓகே, முடிச்சு விடுங்கப்பா. ஃபினிஷ்டுன்னு வந்துருச்சு, காப்பிங் ஃபினிஷ்டுன்னு வந்துருச்சு. அப்போ சம் டேட்டானா அது ஏதோ வளருது போலங்க. இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், கொஞ்சம் என்ன பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. டார்க் சூப்பராக இருந்தது ப்ரோ. இதுலேயே டார்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே டார்க் தான் ப்ரோ, ஃபுல்லுமே. கோ டு ஹோம். வித்தியாசம் நல்லா தெரியுது. ஸ்லீக்னஸ் அதாவது சூப்பரா இருக்கும். ஒரு ஃப்ளாக்ஷிப். எஸ், அந்த ஃப்ளாக்ஷிப்கான ஃபீல் இருக்குங்க. இது வேறங்க, இந்த கூகுள் அக்கௌண்ட் என்ன பண்ணோன்னா அது வந்தீங்களா செட்டப் சீக்கிரம் பண்ணுங்க. ஐயா நீங்க இன்னும் செட்டப் பண்ணல பாஸ், ஒரு வாரம் ஆயிடுச்சு பாஸ், இன்னும் பண்ணல பாஸ் நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். சரி, நம்மளுக்கு தேவையானது கான்டாக்ட், ஆமாம், ஃபோன், என்ன சொல்றது, ஃபோட்டோஸ், அதை விட்டுட்டு மற்றபடி வேற எதுவும் இது பண்ண போகிறது. பிக்சல் இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படின்னா அந்த டபுள் டேப். எஸ். நான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கல ப்ரோ. ஓகே, நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இதில் அல்ட்ராசானிக்ல அல்ட்ராசானிக் தான் எல்லாமே வந்து அதான் ஃப்ளாக்ஷிப் கிரேட் சார். எஸ் எஸ் எஸ். ஹாப்டிக்கும் சூப்பராக இருக்குது. ஹாப்டிக்கும் அதை நான் சொல்ல மாட்டேன், ஹாப்டிக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா செமையாக இருக்குது. சரி, கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோன் யூஸ் பண்ணுற கொஞ்சம் அந்த ஃபீல் கிட்ட கொண்டு வந்துட்டான். இது நல்ல விஷயம். பிக்சல்லையும் மேலே இருக்கும், இதுலேயும் மேலே இருக்குது. இது நீங்கள் இது மேட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது ப்ரோ, ஹார்டாக இருக்குது. தெரியுது. இல்லைன்னா காண்ட் கம்ப்ளீட் ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப்பா. அதனால தான் ப்ரோ மேட் போட்டிருக்கிறதுனால தான் பிரச்சனை. இது நீங்கள் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு மேட் போடாமல் இல்லை அது இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். பொறுமையாக பண்ணுவோம். அதுதான் பாவம் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அங்கேயே ப்ரெஸ் பண்ணி தலைவா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நீங்கள் என்ன முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி வருது. அது அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம விரலில் வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அதில் உள்ள பீக்ஸ் அண்ட் அது ரிட்ஜி மாதிரி எடுக்குங்க. ஓகே, இதை சொல்லுவாங்க பேட்டர்ன் பேஸ் பண்ணி, அதை பண்ணி தான் அது எடுக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் தாமதிச்சு பொறுமையாக டேட்டாவை ரெக்கார்ட் பண்ண விட்டோன்னு வைங்க. வெறும் நார்மல் டிஸ்பிளே இருந்ததுன்னா என்ன இருக்குன்னா, அதை டைரக்ட் டிஸ்பிளேல கை வச்சிருந்தேன்னா அது ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். இது மேட் இது பண்ணியிருக்கிறதுனால நம்ம எப்படி இருந்தாலும் எனக்கு ஆனால் மேட் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதை பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே அதுவும் ப்ராப்ளம். நம்மளால் வந்து ப்ரோ அதை பிச்சு போட்டுட்டு அப்படின்னாரு. ஐயா மேட் ஓட்டியிருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். டபுள் அப்படியே கேமரா பாருங்க ப்ரோ, சூப்பராக இருக்கு. கேமராவில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். நம்ம மக்கள் வந்து கேமராவில் அப்படி என்னதான் பார்த்தீங்க அதை சொல்லுங்க ஏன்னு கேட்பாங்க. என்ன இருக்குது இதே முடிச்சு தான் அங்கே வீடியோவில் பார்த்துருக்க போகிறோம். போடு, இதுதான் அந்த ட்ரெடிஷனல் சவுண்டு. பெங் டாயிங். ஓகே, மோஷன் ஃபோட்டோ வேணுமா வேண்டாமான்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே தூக்கி விட்டுருவேன், தேவைன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து என்னென்ன டோனில் எடுக்கணும், இதில் ஆனால் டேப் பண்ணேன்னா சிக்னேச்சர் ஸ்டைல் அதே போவோம். அது விவிட் ஆட் பண்ணியிருக்கான், வேணும் விவிடாவே இருக்கட்டும். அதுக்காக ஏன்னா நல்லது சொன்னால் ஊருக்குள்ளே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக சொன்னால் தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஓகே, இதில் ஃப்ளாஷ் ஆஃபு, இது கூகுள் லென்ஸு, ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அது நார்மல் தான். ஓகே, இது வந்து ஃபுல்லு. ஆமாம், ஓகே. அப்புறம் இங்கே போனீங்கன்னா செட்டிங்ஸ் போகலாம். வாட்டர் மார்க்கு நிறையா இருக்கும் இதில், ஏன்னா நார்மல் மோட்டோரோலா ஃபோன்ஸில் கம்மி. நான் ஃபிங்கர் இதில் தொட்டக்கூடாதுன்னு தள்ளி தொட்டுட்டு இருந்தேன் ப்ரோ, கொஞ்சம் மேலே தள்ளிப்போ. ஓகே, இது நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக இந்த இது நல்லா இருக்கு. நான் அதை கீழே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த எண்டில் கொடுத்துருப்போம். இதுவும் அதை டிஃபால்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த இது பாருங்களேன், என்ன வேர்ல்டு கப் எடிஷன். இது வேர்ல்டு கப் எடிஷன் ப்ரோ. பின்னாடி இருக்கும், ஐ திங்க் பாக்ஸில் இருக்கும். அப்படியா? ஆமாம், இப்போ வர இதுலேயுமே அப்படி தான், இந்த பாக்ஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியா? நான் இப்போ எங்கே சொல்ல ஓகே என்னங்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஓகே, இது நல்லா இருக்கு ப்ரோ. அப்போது ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியோ வேறு என்னன்னு தெரியாது. இது ஜூம் ப்ரோ, ஆடியோ ஜூம் தேவனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஓகே. ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டி மாற்றியாச்சு. கூகுள் லென்ஸு சூப்பர் ஜூம் ப்ரோ. ஓகே, அப்புறம் எஃபிஷியன்ட் வீடியோ தேவனா யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி மிரர் பண்ண வேணாம், ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். கேப்சர் மெத்தட்ஸில் நம்ம வந்து பாம் ஷாட் இருக்கலாம், இப்படி பண்ணுறது. ஆமாம், அப்புறம் கேப்சர் அசிஸ்டன்ட் எப்பயுமே தேவை, அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஷட்ரு ஓகே, குவிக் கேப்சரு. தலைவன் மாசா. ரியர் கேமரா ஓகே. அவன் எப்படி ஆட்டோவில் எப்படி வேலை பார்க்குறான்னு பார்ப்போம்.
ஓகே கீப் இதெல்லாம் லாஸ்ட் ட்ரை மோட் பண்ணதே சூப்பர். கிடையாது அப்புறம் ஓகே மீதி எல்லாம் ஓகே ப்ரோ. மத்த இது வந்து எல்லாம் நார்மலாக இதுதான் கேமரா செட்டிங்ஸ். ஸோ இதை தவிர வந்து வீடியோ மோட் இருக்கு. வீடியோ மோட்ல போனா 8K வரைக்கும் ஆமா, சப்போர்ட் 8K இருக்கு. இருக்கு. 8K 30 FPS வீடியோ அன்அவைலபிள் another நீங்க ஓகே ஓகே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் பண்றோம்ல. பண்றதுனால இது ஐயா அதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்க ஐயா. ஆப்பே ஓபன் பண்ண மாட்டீங்களா? இது பண்ணிடுங்க, க்ளீன் பண்ணிடுங்க. இல்ல ப்ரோ ரீடைன் லாஸ்ட் மோடுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஓ அது ஒன்று இருக்கா? ஆமா இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கோ. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அதனால நான் நிறுத்திட்டு நம்ம சத்திய சோதனையில நீ வந்து ரொம்ப சீரியஸா அது எப்படின்னா சொல்லிட்டேன் சொன்னதான் என்னால் செய்ய முடியும். நீ வந்து சும்மா இல்ல சொல்லதை செய்யறேன். அதுக்கு மேல போச்சுன்னா ஏதாச்சும் ஆச்சுன்னா என் ப்ராசஸ் இதாயிரும் படுத்துரும் அப்படின்றதுக்காக. ப்ரோ 8K டால்பி விஷன் வீடியோ எடுக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ நீங்க ஒரு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அப்புறம் ஓ ஹாரிசான் லாக்கா? சாரி இதெல்லாம் இருக்குன்னு சத்தியமா தெரியாது ப்ரோ. அதான் ப்ரோ இது ப்ரோ சாம்சங்ல இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக விவோ V50ல இருந்துச்சு. அது நல்லா ஒர்க் ஆகுது தான் நான் இப்போ வைக்கிறேன். பாருங்க. ஆனால் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியாது. ஓ ஆமாம் இந்த ஓகே ஓரளவுக்கு இல்லை இண்டோருக்கு இந்த லட்சணம் தான் வரும். இல்லை சொல்கிறேன் நான் அந்த ஷேக்கினஸ்லாம் இருக்குது பட் ஃபைன். போடு எங்கால் வந்து ஹரிசாண்டல் இந்த மூடு அந்த மூடு வெளியில் போயிட்டு நம்ம வெளியில் இருக்க வெளிச்சத்துக்கு பண்ணோம்னா செமையாக இருக்கும். சரி மேக்ரோ வந்து நீங்கள் தான் ஏதாச்சும் ஜூம் போய் பார்க்கணும். அல்ட்ராவைட் மேக்ரோவோ? ஆனால் இவ்வளோ க்ளோஸ் போகிறானே. ஆனால் நல்லா செம க்ளோஸ் போகிறான். நல்லா தெரியுது. நீங்கள் வீடியோவில் போகிறீங்க ஓகே ஃபோட்டோலையும் போய் பாருங்கள். நீங்கள் அல்ட்ராவைட் போனால் மேக்ரோ வந்துடும். ஆமாம் ப்ரோ அல்ட்ராவைட் மேக்ரோ. ஆனால் இப்போ நம்ம 2x போகிறேன்னு வைங்க. அது நல்லா இருக்கு ப்ரோ. 2x 3xலாம் நல்லா இருக்கு. பட் மேக்ரோ தூக்கி விடணும். எங்கடா அவன் தூக்கிட்டேன். நல்லா இருக்கு ப்ரோ 2xலேயே நல்லா எடுக்க முடியும் போல. அதை தான் நான் சொன்னேன் 2x நல்லா இருக்குது. நான் சில ஃபோட்டோலாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல அதெல்லாம் நான் 2x 3xல தான் எடுத்தேன். நான் என்னென்ன ஒரே ஆப்ஜெக்டை வந்து நார்மல் 2x 3x இதில் இருக்க டிஃபால்ட் செட்டிங் வச்சு அப்படியே எடுத்தது தான். ஓகே எனக்கு தெரிஞ்சு வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்க நல்லா அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. ஆமாம் நான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் பாசிட்டிவ் சைன்ஸாக இருக்குது. மோர் ஆப்ஷன் உள்ள போனால் ஸ்கேன் நெகட்டிவ் சைன்ஸாக இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லையா. மக்கள் அது யூஸ் பண்ணும்போது தானே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதில் குரூப் ஷாட்னே வருது ப்ரோ. அது என்னன்னு தெரியல. டிஃபால்ட்டாகவே அது என்னன்றது கேப்சர் பர்ஃபெக்ட் மெமரிஸ் ஃப்ரம் குரூப் செஷன். அது நான் ஃபோட்டோ குரூப்பாக எடுக்கும்போது குரூப் ஷாட் எனேபிள் பண்ணிக்கணும்னு வந்துடும். அது என்னன்னு தெரியல எனக்கு. அதான் ப்ரோ பெஸ்ட் டேக்கு பெஸ்ட் கண்ணு இப்போ இது பண்ணியிருந்தா கரெக்டாக அது இது பண்ணுது. அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து ஏதாவது சொதப்புனாங்கன்னா ஓகே நான் வந்து உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணட்டும். ஆமாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கள் ஆள் அடுத்தடுத்து ஆப்லாம் இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆமாம் நீங்கள் சவுண்டு சொன்னீங்கல்ல போட்டோன்னா வேணாம் காப்பிரைட்ஸில் போகும். நீங்கள் நார்மல் நம்ம நல்லா இருக்கு செம்மையாக இருக்கும் ஆடியோ. நல்ல ஸ்பீக்கர். நான் ரொம்ப நல்ல ஸ்பீக்கருங்க. நண்பன் கால் பண்ணுறான் அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே வாய்ஸ் கிளாரிட்டி செம்மையாக இருக்கும் ப்ரோ. ஒரு ஸ்பீக்கர் இந்த ரூம் எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த ரூமுக்கு இந்த ஆடியோ தாராளமாக போதும். என் சர்ச்சில் வந்து இருக்கு ப்ரோ மார்டல்ஸ். ஓகே நல்ல ஸ்பீக்கர் ப்ரோ. ஒரு இது க்ளோஸ் பண்ண 50-50 கொடுத்துருக்கான் ப்ரோ. ஆமாம் ஈக்குவல் வெயிட்டேஜ். அந்த லைட் வெயிட்டுக்கு அந்த வைப்ரண்ட் ஆகும்போது ஃபோன் நீங்கள் தூக்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும். நான் இது சவுண்டு தான் வாங்கி எனக்கு அதுவும் தான் ரொம்ப யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஈக்குவலைசரை செம்ம ஜோக்காக இருக்கும். யூஸ் ஆடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது ஆன்ல ஆஃப் பண்ண முடியும். ஆஃப்லாம் பண்ண முடியாது. நீ அதுவும் பாட்டு போடும்போது எப்படா சரி நான் பாட்டு போட்டுட்டு இருந்ததா இங்கே இருங்க ப்ரோ நின்றுச்சுல்ல. இது வந்து ஒரு பக்கு இதில் இருந்துச்சு. ஓகே அதே சாஃப்ட்வேர் தானே. ஆடாடா படுத்துட்டாங்க. நீ 10 ரூபாய் மலைக்கணும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்டா. ஆல்பேட் மசினை க்ளோஸ் பண்ணிட்டேன். நீ போய் எதாவது கேட்கறது வந்து தனியாக போய் கேட்டுக்க அப்படி. ஏய் இல்லை அது பாஸ் ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் மறுபடியும் ப்ரெஸ்ஸாக போங்க. எவ்வளோ பெரிய ஆளை சிங்கிள் என்னடா கந்தட்டி கோயந்தா பெரிய ஆள் நினச்சேன் பட்டுன்னு செத்துட்டா அப்படி. வந்துடும் நெட்வொர்க் ப்ராப்ளம். ஏய் இதை ப்ளே பண்ணுறதுக்கு என்கிட்ட எவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க. கதறாங்களே.
சரிடா. வேற ஏதாச்சும் இதுலயே வந்து இவ்வளவு நேரம் நல்லா தானடா இருந்த, ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தியடா. நீ என் ஆடியோ ரொம்ப விளையாடுற நீ நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வேற எதை யூஸ் பண்ணிட்டு வா. இங்க இருங்க ப்ரோ, டவுன்லோட்லாம் இது பாருங்க. அப்போ மேபி ரெஃப்ரெஷ் ஆகுதாண்ணா? எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. இல்லை இது எதாவது அப்டேட் ஆகிட்டு இருந்துச்சாண்ணா? இங்க பாருங்க, ஜெப் ஆப்லாம் எங்கேருந்து வருது? இது பிளே ஸ்டோர்ல தான் ப்ளே வருது. ஸ்டோர்ல இருந்து வருது. கரெக்ட். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இதுதான் அப்டேட். ஓகே, அப்டேட் ஆனாலும் இது யூஸ் பண்ண முடியாது. ஆப்பே ஓப்பன் ஆகக்கூடாதுல்ல? என்னடா இது? சரி ஓகே, வழக்கம் போல் ரீஸ்டார்ட் போடுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது இல்லை, இது கூகுள் பிரச்சனையா? இல்லை அந்த டால்பி வாயை பிளந்துருச்சான்னு பார்ப்போம். அதை பார்ப்போம். ஐயா டால்பி, உங்களை எவ்வளோ பெரிய ஆளா நாங்கள் மதிச்சோம். இல்லை இது அப்போ இது டிஃபால்ட்டாக அட ஓ அவன் பின்னாடி ஏதோ வேலை பார்த்துருக்கான் ப்ரோ. ஏதோ சரி பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். டால்பி அட்டமாஸ் வந்து இவ்வளோ நேரம் அட்டமாஸ் உட்காந்து வேலையை பார்த்துருக்கு. அதனால ஒரு கண்டிஷனுக்கு மேலே இவன் ரொம்ப பண்ணுறான்டா. ரொம்பலாம் பண்ணல, ஒரு பாட்டை போட்டு அந்த என்னடா ஆப்ஷன் டிசைன் பண்ண முடியலன்னு ஒரு 10 தடவை கிளிக் பண்ணோம். ஆமா, அதுக்கு மட்டையானவன் தான் இப்பதான் நட்டுக்கிட்டான். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது, டிராவல்னா என்ன சொல்றது, இப்போ நான் வேற ஊர்ல போயெல்லாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரோ, ஹோட்டல்ல அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சார்ஜர் போட்டு வரமா பாட்டை போட்டு இல்லை நான் southradio.comல இந்த காமெடிஸ், வடிவேல் காமெடி, கவுண்டமணி காமெடிலாம் வரும். அதை போட்டுவிட்டு அது பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். அது நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து அதை கேட்கும்போது நல்லா என்ரிச் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸ்பீக்கர் ஆனால் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ஸ்பீக்கர். எனக்கு வாட்சன் ப்ரோ பார்த்தேன். நான் வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ஏரியா தானே வேளச்சேரியில் வந்து ரன்னிங் போயிட்டு இருந்தாரு. சரி, அவர் மனுஷனை போய் காலைல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எதுக்கு அப்படின்ட்டு ஓடுறதோட மொமெண்டம் வேற ப்ரோ. ஆனால் ரொம்ப செம எஃபர்ட் ப்ரோ. இப்போ இந்த ஃபுல் மாரத்தான்லாம் வீடியோ பண்ணிருந்தார்ல ப்ரோ, இங்கே போய் ஓடிட்டு இருக்கான். அதான் எனக்கு ஷாக்கே. எங்க ஊட்டியில் போய் ஓடிட்டு வந்தான். ஏன் அதுக்கு ஏதோ கிட்டெல்லாம் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தாங்கல்ல குரூப்ல. ஏன்னா அதெல்லாம் இன்னும் சேலஞ்சிங் ப்ரோ. முன்னே சொல்லுவான் ஊட்டியில் போய் ஓடலாமா, நீ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். நான் நடந்து போகிறதுக்கே நாக்கு சொல்லுது, இதில் ஓடுறதா? இன்னும் ஊட்டியில் ஓடணுமா? டேய் வேணா ரொம்ப நம்மளை வந்து எங்கேயும் கொண்டு தள்ளி விட போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிடுவோம் ப்ரோ. ஆனால் நான் ரன்னிங்னு வச்சு வாக்கிங்னு வரும்போது நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஊரில் பொல்யூஷனு ப்ளஸ் வந்து என்னென்ன வாக்கிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. உண்மை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்க்கோ, ஒரு லேவிஷ் என்ன சொல்கிறது. நான் இப்போ பூனே போயிருக்கேன். சைக்கிளிங்க்கு வெறுத்து போய் தான் ப்ரோ புலம்புவேன். ஹைதராபாத்தில் வந்து 35 கிலோமீட்டருக்கு சர்க்கியூட் இருக்குங்கிறாங்க பப்ளிக் யூஸ்க்கு. ஓகே, யாருனாலும் அங்கே போய் சைக்கிள், வாக்கிங், ஜாகிங் எதனால பண்ணலாம் பப்ளிக்குக்காக. அவ்வளோ பெரிய சர்க்கியூட் இருக்குது அப்படின்றது வந்து இருக்கா இல்லையோங்க, நீங்கள் வெரிஃபை கூட பண்ணுங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் காதல் விடும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். இங்கே ரோட்டில் வந்து ப்ரொஃபஷனலான ஆளுங்களே ஓட்டி செத்து போயிருக்காங்க ப்ரோ. நம்மளதுல கார் தட்டிடும், அவுட்டரிங் ரோட்ல ஓடுவாங்க. ஏன்னா தார் எடுத்துகிட்டு வந்து சொறி விட்டு போயிடுவானுங்க ஓரமாக. இங்கே அதுதான் பிரச்சனை ப்ரோ. இப்போ காலைல வாக்கிங் போகிறது கூட ஒன்று நான் என்ன பண்ணுவேன்னா, வேளச்சேரி ஃப்ளைஓவர் இருக்குல்ல, நம்ம அந்த பேபி நகருக்கு டுவர்ட்ஸ் பேபி நகர் போகிறது, அங்கே வந்து இந்த ஃப்ளைஓவர் 2 தடவை ஏறி இறங்குவேன். ஆப்போசிட்டில் ராங் ரூட்டில் இருக்கு. இல்லை ராங் ரூட்டில் காலைல அந்த 6 to 7 வரைக்கும் பிளாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படின்னா 100 feet ரோட்லேருந்து ஏறி பேபி நகரில் இறங்குவேன், திரும்ப இப்படி ஏறி இறங்குவேன், அதே 2 தடவை ஏறி இறங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அதுதான் 4 கிலோமீட்டர் வரும், வீட்டுக்கு போகிறதுக்கு வரும் 6 கிலோமீட்டர் கவர் ஆயிரும். ஓகே ஃபைன். பட் ஆனால் அதை நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம், ஒரு 6:30 மேலே ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம என்ன புழுதிவாக்கம் ரோடு இருக்குல்ல, அந்த சைடில் போனால் இந்த சைடில் வண்டி வந்துட்டு இருக்கும், ரன்னிங் போவாங்க, இது பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது கொஞ்சம் அந்த ஏரியாவே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெட்ரோக்காக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க. கரெக்ட். ப்ளஸ் இப்போ அந்த ட்ரெயின் வேற இப்போ விட்டுட்டாங்க. கீழே அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, பார்க் போகாமல் வாக்கிங். பட் ஆனால் பொல்யூஷன் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன், காலையில் போகிறது கூட ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். சாயங்காலம் போனால் சாகலாம் சமத்துக்கு. நீங்கள் நடக்கவே வேணாம், நீங்கள் அந்த இடத்துல நான் 2 நிமிஷம் நின்னாலே போதும், உங்களோட லைஃப் ஆஃப் ஸ்பேனில் ஒரு 5 minutes காலி. அப்படிதான் இருக்கு. உண்மைதான். எனக்கு இப்போ இதெல்லாம் பயமா இருக்கு. நான் மாஸ்க் போட்டு சைக்கிள் ஓட்டுவேன். அப்போ ஒருத்தர் 2 மாஸ்க்லாம் போட்டா சீக்கிரம் செத்துருவேன், போடலன்னா நான் இப்பயே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்க பொல்யூஷன், நீங்கள் ஒரு 1 hour பஸ் ஸ்டாண்டில் இருந்தீங்கன்னா இருக்க பொல்யூஷன் வந்து, நீங்கள் அந்த இடத்துல போய் பார்க் ஈவினிங் அந்த டயத்தில் போய் ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே அந்த இடத்துல நீங்கள் நைட் 10 o'clock வரைக்கும் அந்த இடத்துல வாக்கிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்துடும். அது என்னென்ன இம்பேக்ட் வரணுமோ எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த சைடும் ஃபுல் ஃபோர்ஸாக வண்டி போயிட்டே இருக்கும், இந்த சைடும் வந்துட்டு இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, க்ரீனிஷ் பிளேஸ் இருந்தாலும் நடுவில் அந்த இதெல்லாம் அவங்களாம் பண்ணியிருந்தாலும் அதோட என்ன சொல்கிறது டாக்ஸிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இன்ஹேல் பண்ணுற டாக்ஸிக் வந்து அதிகமாக இருக்குது. ஈவன் தான் நீங்கள் எவ்வளோ தான் முட்டு கொடுத்து ஃபாஸ்ட்டாக போனாலும்
அது வந்து ஒரு ஃபாஸ்டா போனா என்ன ஒன்று தெரியும்ல, இன்னும் வேகமா சுவாசிப்போம். அதை தான் சொல்றேன். உள்ள எடுத்து சீக்கிரம் போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு நான் இங்க இருந்த ஆஃபீஸ் வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் சைடில் யாராவது வருவாங்க, வரும்போது மாஸ்க் போட்டு ஏன் சைக்கிள் ஓட்டுற அப்படின்வாங்க. ஓ ஓகே. எனக்கு பிறகு சொன்னேன், ஐயா மாஸ்க் போடாம ஓட்டினா நீங்க எல்லாம் வந்து ரிலாக்ஸ் மோட்ல போறீங்க, உங்க பிரீத்திங் ரேட்டுக்கும் என் பிரீத்திங் ரேட்டுக்கும் வித்தியாசம் அதிகம். நான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், வேகமா பிரீத் பண்ணுவேன், உங்களுக்கே டஸ்டா இருக்குன்னு இப்படிங்கிறீங்க, நான் வேற நல்ல வேகமா உள்ள இழுப்பேங்க அப்படி இருந்தது. நான் உங்க கூட ஆல்ரெடி ஒரு தடவை வீடியோ கால் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஜெராட் ப்ரோவா நம்ம ஆமா ஹெட்ஃபோன் இருக்குல்ல, இது ஜெராட்ல சாரி நம்ம திருநெல்வேலியில இருந்து ப்ரோ. ஆமா 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 நம்மாலு பேரு ஜஸ்டிஸ் ப்ரோ. ஜஸ்டிஸ் ப்ரோ கூட நான் கம்யூனிகேட் பண்ணி உங்க கூட அந்த அன்னைக்கு அந்த ரிலீஸ் பண்ணும்போது நானும் வீடியோ காலில் உங்க கூட வந்திருப்பேன். ஓகே ஓகே ஓகே. உங்ககிட்ட நான் வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்கேன், லைவ் மாதிரி வந்து லைவ் ஜூம் அப்ப மாதிரி பேசியிருக்கேன் உங்க கூட. அந்த நாளாச்சு, அது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த ஹெட்ஃபோன் நல்லா ஆக அது நீங்க வந்து உங்களுக்கு எப்படி ப்ரோ வந்தது அந்த நெக் பேண்ட் ஆக்சுவலா? அப்ப ப்ரோ நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மற்ற அப்போ இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஓப்போ தான், ஓப்போ M31 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அதெல்லாம் அதை விட கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, ஆடியோ குவாலிட்டி சூப்பர் ப்ரோ. என்னென்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் என்னது சிஎன்சி இருந்துச்சு, அதுலலாம் அப்போல்லாம் சிஎன்சிலாம் கிடையாது, இதில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை சிவிசி சாரி கிளியர் வாய்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஆடியோக்கு அப்புறம் வந்து என்னென்னா கால் பேசுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இது இருந்துச்சு. பட் எனக்கு அந்த மோட்லாம் இருந்துச்சு. இதில் வந்து கேமிங் மோடு புதுசாக, அப்போல்லாம் கேமிங் மோடுன்னு எதுவுமே கிடையாது. கேமிங் மோடு அப்போ வெறும் பூஸ்ட் மோடு ஏதோ இருக்கும். இதுல வந்து கேமிங் மோடு அப்புறம் நார்மல் 3 மோடு கொண்டு வந்திருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. நான் ஆசாசியா பேஸ் பூஸ்ட் கிட்டயும் நான் தான் ஈக்யூ கொடுத்தேன் ப்ரோ. கரெக்ட். ஏன்னா நம்ம மக்கள் நிறைய பேருக்கு பேஸ் பிடிக்கும். பிளஸ் இந்த டிரைவர் யூனிட் வந்து அந்த டிசைனுக்கு அதுக்கும் பேஸ் நல்லா டீப்பா டிராவல் பண்ண வைக்கலாம், அது நல்லா இருக்கும். ஆனால் கடைசியில் என்ன சொல்றது, அவங்க சைனால கொடுத்த அந்த குவாலிட்டி மேபி அது ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க ஊர்ல இருக்கவங்க வாண்டடா பண்ணாங்களா இல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஃபைன். பட் ஆனால் ப்ளஸ் நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோ, இப்போ ஒரு போட்டுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கிடச்சதுன்னா அவங்ககிட்ட காசு மேபி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம், அப்படியே கேட்சப் பண்ணி வந்துட்டாங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதனால வந்தாங்க பிடிச்சாங்க. இதில் சப்போர்ட்க்கும் யாரும் வரவே இல்லை ப்ரோ. அதுதான் ஒரு கொஞ்சம் பேர் நமக்கு கை கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களா. உங்களுக்கு அவரும் சொன்னாரு, நான் சில இங்கே சொன்னமானு தெரியல, அதான் ட்ரை பண்ணோம், என்னெல்லாம் மார்க்கெட்டிங் பேஸ் இருக்கோ ஃபீஸிபிளாக பார்த்து ட்ரை பண்ணாரு. அவர் இத்தனைக்கும் வந்து ஹி இஸ் ரெடி டு பே. எஸ் அதான் நானும் சொல்லுவேன், நானும் பேசினேன். ஆனால் அவர் எதிர்பார்த்ததே இல்லை, அவர் ஷாக் ஆகிட்டாரு அந்த ரேட்லாம் பார்த்து. அதனால வந்து இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போ இதெல்லாம் வேணாம் நான் கார் வாஷ் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சு போயிட்டார். கரெக்ட். அந்த நிலமையில தான் இருந்துச்சு. பட் அந்த ஹெட்ஃபோன் மட்டும் இன்னும் சூப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்துருக்கும். ப்ளஸ் அப்போவே வந்து அதுக்கு ஆப் கொடுத்தாரு. ஆமாம், அதெல்லாம் தான் நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஆடியோங்கிறது ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு எண்ட் யூஸருக்கும் மாறும். சில பேர் நீங்கள் சொன்னால் பேஸ் பிடிக்கும், சில பேர் ஃப்ளாட்டு பிடிக்கும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா IM தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு இல்லை, சேம் ஆடியோ தானே. ஓப்போ தான் ப்ரோ மைண்ட் செட்ல என்ன வச்சிருந்தோம்னா, ஒன் பிளஸ் சூப்பரா இருந்தது ப்ரோ, புல்லட்ஸ். ஆமா புல்லட்ஸ் இசட். அப்புறம் ஆமா நாங்க வந்து ஆனா என்ன பிளான் இருந்ததுன்னா M31 பீட் பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் மோட்டிவா இருந்தது. அதனால M31 தான். ஆனா M31ல என்ன சேலஞ்சுனா, அது 8 to 10 hours கூட பேட்டரி லைஃப் வராது M31. கரெக்ட். ஆனா இதுல வந்து 24 hours மேல வர வைக்கணும் அப்படின்றது தான் எய்ம். அதுவும் பாசிபிள் ஆச்சு. பிளஸ் ஆப்டெக்ஸ் சப்போர்ட் வரதுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப ரிச்சான ஒரு ஆடியோ பிளஸ் ஓரளவுக்கு நல்ல கால், இதுதான் வந்து எய்மா இருந்தது. அது ஆக்சுவலா அச்சீவும் பண்ணிச்சா. ஆனா அது வந்து சஸ்டைனபிளா போக முடியாம அப்படியே காணாம போனது. ஹார்ட்வேர்ல கொஞ்சம் இதானதுனால தான் ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா உங்ககிட்டயே நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது ப்ரோ இது மறுபடியும் ஸ்டாக் வந்தா அடுத்து ஒரு 6-7 months 1 year வரைக்குமே உங்களையும் சரி ப்ரோ வந்தா சொல்லுங்க வந்தா சொல்லுங்க. எனக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றேன் ப்ரோ. அவரும் ஒரு மாதிரி சோகமாயிட்டாரு. சரி நாமளும் இது வந்துட்டு சரி தள்ளலாம்னு நினைச்சாலும் அவரே வெறுத்து போயா அப்படின்னு இருக்காரு. இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கன்னு தள்ளுறது. கடைசியில் அந்த கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி தானே முடிச்சு விட்டோம். 650 அந்த மாதிரி போட்டு முடிச்சு விட்டாச்சு. என்ன பண்றது, அதான் இதுதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறது வந்து நிறைய பேர் நினைப்போம் ஈஸியா பண்ணிடலாம்னு. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படி ஈஸியாக பண்ண முடியாது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபோன் விற்கிறதுலே எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது தெரியுமா. சில இடங்களில் வந்து அதில் அதான் என்னென்னா எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக கொண்டு போகணும்னு நினச்சா சேலஞ்சு, அந்த வரைக்கும் போதும் அப்படின்னு போனால் அங்கே சேலஞ்ச் இருக்காது. அதே சமயம் அங்கே சஸ்டைனபிலிட்டியாகவும் இருக்காது. இப்போ வருவேன் நல்லா ஏர்ன் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன், அந்த மாதிரி இருக்க முடியும். ஸோ நிறையா இருக்குது உள்ள. போட்டு அந்த கேட்டகரி தான். வருவான் சைனாலேருந்து ஸ்டாக் இறக்குவான், பேரை மாற்றுவான்.
இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு சி டைப்போட 200 ருபீஸ் சீரிஸ் ஆமாமா. நானும் ஒரு 200 ருபீஸ் வாங்கியிருக்கேன் ப்ரோ. இருக்கு அப்படியா? என்னது? சூப்பரா இருக்கு. அது பேர் என்ன தெரியும், ஏதோ ஒரு பேர் ப்ரோ. ஜெப்டோலயோ இதுலயே வாங்கினேன். சரி, அது தனியா திரும்ப அப்ப ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, அது சூப்பரா இருக்கு. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அது அடுத்த பதிவுல நாங்க பேசுறோம். ஓகே, ரைட் மக்களே, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ மொத்தம் உங்களால எங்களுக்கு வந்து சிக்னேச்சரை பத்தி இப்போ தெரிய போகுது. சிக்னேச்சர் எவ்வளோ அழகா போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட், இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, வெங்கடேஷ். பார்க்கலாங்க.